ජාත්‍යන්තර කරුණාවේ සේවයෙහි විකාශනයකි. රෙවරන් ජයන්තිනේසන් දේවගැතිතුමිය විසින් ගෙනෙනු ලබන දේව පණිවිඩයට සවන් දී දේව ආශිර්වාදය ලබා ගන්න. இது சர்வதேச கிருபையின் ஊழியத்தின் ஒளிபரப்பாகும். இன்று வழங்கும் ரெவரன் ஜெயந்திநேசன் அவர்களின் தேவ செய்தியை கேட்டு பலனடையுங்கள். நிச்சயமாய் அவர் தன் ஆவியை ஊற்றுவார். සැබවින් උන්වහන්සේගේ ආත්මය වගුරුන සේක. அவர் பொய் சொல்ல மாந்தர் அல்ல. උන්වහන්සේ බොරු කියන මනුෂ්‍යයෙක් நாங்கள் இந்த නෙවෙයි. வேளையில பார்க்க போறோம். අපි මේ මොහොතේ When the බලන්න Holy යනවා. Spirit comes, what will happen? ශුද්ධාත්ම වහන්සේ පැමිණෙන කල කුමක්ද සිදුවන්නට பரிசுத்த යන්නේ? ஆவியானவர் வரும் பொழுது ශුද්ධාත්ම වහන්සේ පැමිණෙන කල என்ன நடக்கும்? කුමක්ද සිදුවන්නේ? Right. Hallelujah. Hallelujah. ஆண்டவர் என்னோடு பேசும். කියන ස්වාමී මාසම කතා කරන්න. உமது ஆவியானவரை அனுப்பும். ඔබගේ ආත්ම වහන්සේව උරුමවෙනව. உடன்படிக்காய். සුවය ලබන පිණිස. Amen. Hallelujah. 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 ஒரு சில வார்த்தைகளை அங்கே இங்கிருந்து கொண்டு வர போகிறேன். මම සමහර වදන් එහි මේන් සිට ගෙනින්ට යන්නේ මේ அப்போஸ்தலர் முதலாம் அதிகாரத்துக்கு நீங்கள் என்னோடு திருப்புவீர்களா இருந்தால் ක්‍රියා පළවෙනි පරිච්ඡේදයේ මා සමග පෙරලා ගන්නේ නම් இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்ததின் பின் යේසුස් වහන්සේ මලවුන්ගේ නැගිටුණයින් පසු சீஷர்களை சந்தித்து ගෝලයන්ව හමු වී பேசின வார்த்தைகளை நாங்கள் வாசிக்க கேட்போம். කතා කළා වදන් අපි අසමු. இந்த பதிலிருந்து தான் நேற்று போதகர் உங்களோட வார்த்தைகளை கொண்டு வந்தார். මේ කොටසින් සිට තමයි ඊයේ දිනේ පාලතුමා ඔබට වචනේ ගෙනාවේ. வார்த்தைகள் ஒரு பொழுதும் பொய்யாவதில்லை. වචනේ කිසි කලක බොරු ஆகையால் නොකියන්නේ. உங்களுடைய சிந்தனையில விசுவாசத்தை கட்டி எழுப்புங்கள். එමණිස ඔබගේ සිතවිල්ල ඇදහිල්ල ගොඩනගා ගන්න. ஆமென். ஆமென். 4 வசனத்தை நாங்கள் வாசிக்க போறோம். 4-5 වගන්ති අපි කියවන්න அன்றைக்கு அவர்களுடைய கூடி வந்திருக்கும் பொழுது அவர்களை நோக்கி யோவான் செலஸ்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தார். நீங்களோ சில நாட்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். ஆகையால் நீங்கள் ஜெருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்திலே கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று කටලයිட்டார். උන්වහන්සේ ඔවුන් සමග රැස්ව උන්ට ආඥා කරමින් යෙරුසලමෙන් අහක්ව නොගොස් නුඹලා මාගෙන් ඇසූ පියාණන් වහන්සේගේ පොරොන්දුව බලා සිටින්න මක්නිසාද යෝහන් වතුරෙන් බෞතිස්ම කළේය. නමුත් නුඹලා මේ නොබෝ දවසක් ගිය පසු ශුද්ධාත්මයෙන් බෞතිස්ම කර ලබන්නේය කීසේක. 8 வசனம் சொல்லுது, பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும் பொழுது நீங்கள் பலனடைந்து ஜெருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சியாக இருப்பீர்கள். 8 වෙනි වගන්ති කියන නුඹත් ශුද්ධාත්ම වහන්සේ නුඹලා කෙරේ පැමිණෙන කල නුඹලා බලය ලබන්නෝහි එවිට නුඹලා යෙරුසලම මුළු යුදෙහිද සමාරියෙහිද පොළවේ සියලු සීමාව දක්වා මාගේ සාක්ෂිකාරය වන්නෝහි කීසේක. ஹல்லேலூயா. Hallelujah. இதிலே பார்க்கிறோம், අපි මේකේ දකින්නෙමු இயேசு சொன்ன வார்த்தைகளை நாங்கள் இந்த இடத்திலே வாசிக்க கேட்டோம். යේසුස් වහන්සේ කිව්ව වදන මේ ස්ථානයේ ඇසුවෙමු. அவர் சொல்லுகிறார், උන්වහන්සේ කියනවා சில நாட்களிலே நீங்கள் ஆவியிலே ஞானஸ்நானம் பெறுவீர்கள். තව ස්වල්ප දවසකින් ආත්මයෙන් ඔබ බලය அந்த ලබන්නෝය. நாட்கள் தான் அந்த 50 நாட்கள் நாங்கள் தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டு வந்தோம். ඒ කාලේ තමයි දවස් 50ක් අපි අකණ්ඩව යාත්‍රා ரைட். කරන ஒரு කරා. ஞாயிற்றுக்கிழமை பெந்திகோஸ்து, நேற்றைய தினம் பெந்திகோஸ்து நாளா இருந்தது. ඊයේ දිනේ පෙන්තකොස් දිනයක්ව තිබුණේ. ரைட். இந்த நாட்களில் வேதம் சொல்றது, මේ දවස්වල දේවචනේ කියන්නේ பிதாவானவர் පියාණන් වහන්සේ கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்கு දුන්නා පොරොන්දු ඉටු කරන පිණිස நீங்கள் ஜெருசலேமிலே காத்திருங்கள். නුඹලා යෙරුසලමෙහි බලා සිටින්න. ஆமென். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஜெருசலேமிலே காத்திருங்கள். යෙරුසලමෙහි බලා இல்ல සිටින්න. பாருங்கள், வேதம் சொல்றது මේ බලන්න දේවචනේ කියනවා ஜெருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னால் යෙරුසලමෙහි බලා සිටින්න அந்த කිව්වනම් இடத்திலே காத்து இருக்க வேண்டும். එම ස්ථානයේ බලා සිටිය යුතුයි. அந்த காத்திருங்கள் என்று சொல்லும் பொழுது බලා நாங்கள் සිටින්න சொல்லுவோம், කියන්නේ சீஷர்கள் ஒரு காலம் காத்திருந்தார்கள். ගෝලයන් එක කාලයක බලා සිටියෝය. பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். ශුද්ධාත්ම වහන්සේ இனி වගේ நாங்கள் වගේ காத்திருக்க தேவையில்லை. අද අපි බලා සිටින්නට අවශ්‍ය இப்ப නැහැ. இது பரிசுத்த ஆவியானவர் பூமியிலே ஊற்றப்பட்டதை குறித்து வேதம் சொல்லுது. මේක ශුද්ධාත්ම වහන්සේ පොළොව මත වැගුරු ලැබූ දවස්වල පැවසුම් ஆனால் ලැබුවේ. எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் එනමුත් අප සැවකෙනාගේ ජීවිතය நாங்கள் තුළම காத்திருக்கும்படிக்காய், අපි බලා සිටින நாங்கள் පිණිස නැත්නම් பலனடையும்படிக்காய் අපි බලවත් වන පිණිස நாங்கள் தேவ சமூகத்திலே காத்து இருக்க வேண்டும். අපි උන්වහන්සේ අභිමුඛයේ බලා සිටින්නට ඕනේ. காத்திருக்க வேண்டும். එන බලා සිටින්නට ඕනේ. தேவனுடைய ஆவியிலே දෙවියන් වහන්සේගේ ආත්මයේ நாங்கள் பலனடையும்படிக்காய், අපි බලවත් වන පිණිස சொல்லுங்க, பலனடையும்படிக்காய். කියන බලවත් වන පිණිස நாங்கள் பார்க்கிறோம், අපි දකින්නෙමු இயேசு ஞானஸ்நானம் எடுத்தபொழுது යේසුස් වහන්සේ බෞතිස්ම பரிசுத்த ගන්නට ஆவியானவர் மேல் வந்து இறங்கினார் என்று வேதம் சொல்லுது. ශුද්ධාත්ම වහන්සේ උන්වහන්සේගේ බැස පැමුණා කියා පවසන්නේය. 40 நாள் சோதிக்கப்படும்படிக்காய் சத்துருவினாலே
அல்லது வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. උන්වහන්සේ දවස් 40ක් උන්වහන්සේ පරීක්ෂා කරලා ලබන මිනිස් සතරා විසින් වනාන්තරයට ගෙන ගිය බව අප දකින්නේ. அவர் 40 நாள் அங்கு உண்ணாமல் குடியாமல் காத்திருந்தார் அல்லது உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணினார் என்று நாங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. උන්වහන්සේ දවස් 40ක් නොකා නොබී උන්වහන්සේ යාඥා කළා උපවාසයෙන් සිටියා කියලා අපි දකින්නෙමු. அதை நாங்கள் எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம். ඒක කොහොම හරි අපි අරගෙන அவர் 40 நாள் உபவாசம் பண்ணினார். උන්වහන්සේ දවස් 40ක් නිරාහාර 40 நாள் සිටියා. காத்திருந்தார். දවස් 40ක් බලා සිටියා. அல்லது போராடினார். නැත්නම් උන්වහන්සේ පොරම සරණ කළසේක. 40 நாள் அவர் சமுதாயத்தை விட்டு வேறு பிரிக்கப்பட்டு காத்திருந்தார். දවස් 40ක් උන්වහන්සේ සමාජයෙන් වෙන් වෙලා බලා வேதம் සිටියා. சொல்லுது இந்த 40 நாளைக்கு பின்பு දේවචනයේ දවස් 40ක් லூக்கா 4 அதிகாரத்திலே ලූක 4 වෙනි පරිච්ඡේදය තුල அடைந்து பெலன் கொண்டவராய் திரும்பி வந்தார். උන්වහන්සේ බලවත් ලෙස පැමිණුණසේක. கர்த்தர் மோசேயை அழைத்தார். උන්වහන්සේ මෝසස් இஸ்ரவேல் වහන්සේට ஜனங்களை அவன் வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு வந்தது பின்பு ඊශ්‍රායල වනාන්තර මඟ පෙන්වන ආවායන් පසුව மோசே மலையிலே சீனாய் மலையிலே 40 நாள் தேவனோடு காத்திருந்தார். මෝසස් සීනායි කන්දේ දෙවියන් වහන්සේගේ දවස් 40ක් බලා සිටියේ. அதற்கு பின்பு அவனுடைய முகம் பிரகாசம் உள்ளதாய் மாறி ඊට පස්සේ ඔහුගේ මුහුණ බැබලීමට ලක් වුණේය. பவுல் சவுலாய் இருந்த பவுல் இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே සාවුල් පවුල් යේසුස් වහන්සේ පිළිගත්තයින් පසුව 3 வருஷம் வரைக்கும் கர்த்தரோடு சஞ்சரித்து காத்திருந்தான் அல்லது கர்த்தரோடு இருந்து தான் ஊழியத்தை தொடங்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. අවුරුදු 3ක් උන්වහන්සේට බලා සිට උන්වහන්සේගේ සම්මාද තමයි සේවය ආරම්භ කළේ කියලා நாங்கள் පවසන්නේ. ஊழியை பார்த்து கொண்டு போவோமா අපි இருந்தால் මෙසේ බලාගෙන ගියා නම් ஊழியக்காரர் ஒரு குறிக்கப்பட்ட நாட்கள் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. සෑම සේවකයෙකුගේ නියමිත කාලයක් දෙවියන් වහන්සේ අභිමුඛයේ බලා සිටියා කියලා පවසන්නේ. கர்த்தர் ஜோஷுவாவுக்கு சொன்னார், උන්වහන්සේ ජෝෂුවාට කිව්වා மோசே மரித்ததன் பின்பு මෝසස් මරුණයින් நீ පසුව இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையிலே தியானமாயிரு. නුඹ දිවා රාත්‍රී උන්වහන්සේ වචනය කෙරෙහි මෙනෙහි කර அப்பொழுது සිටින්න. நீ செய்வதெல்லாம் வாய்க்கும். එවිට නුඹ කරන සියල්ල සුභසිත மோசே மலைக்கு වන්නේය. போன பொழுது මෝසස් කන්දට ගිය ஜோஷுவா කලදී போய் கீழே ஒரு தூரத்திலே போய் காத்திருந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ජෝෂුවා එක පැත්තක දුරින් සිට බලා සිටී කියලා පවසන්නේය. பரிசுத்த ஆவியிலே ஞானஸ்நானம் பெற்றதன் பின்பு ශුද්ධාත්මයන් වහන්සේගෙන් බෞතිස්ම ලැබුවයින් පසුව இயேசு கிறிஸ்து 40 நாள் வேறு பிரிக்கப்பட்டார் அல்லது தன்னை வேறு பிரித்தார் அல்லது 40 நாள் காத்திருந்தார். යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේ දවස් 40ක් වෙන් කර ලැබුවා උන්වහන්සේ බලා සිටියා කියලා පවසන්නේය. ரைட், நீங்கள் அதை எப்படியும் சொல்லலாம். ඔබ කොහොම හරි ඒක வேறு කියන්න පුළුවන්. பிரிக்கப்பட்டார் என்று சொல்லலாம். වෙන් කර ලැබුවසේක කියලා உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார் என்று சொல்லலாம். නිරන්තර යාඥා කළා කියලා சோதிக்கப்பட்டார் என்று சொல்லலாம். පරීක්ෂා කර ලැබුවා அது කියලා எதுவா இருந்தாலும் ඒක ඕනම දෙයක් அவர் වුණත් காத்திருந்தார் அல்லது தேவனோடு தொடர்பிலே தேவனோடு ஒரு கனெக்ஷன்லே அவர் காணப்பட்டார். උන්වහන්සේ බලා සිටිය දෙවියන් වහන්සේගේ සම්බන්ධතාවයෙන් උන්වහන්සේ රැඳී அதன் සිටියා. பின்பு இவர்கள் பலனடைந்தார்கள் என்று நாங்கள் சொல்லுவோம். ඊට පස්සේ වුන් බලවත් වුණා කියලා අපි කියනවා. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. එහෙම ගියා දේවචනේ ලියා තිබෙන්නේ. யோவான் 20 அதிகாரத்துக்கு நீங்கள் என்னோட திருப்புங்களா இருந்தால் යෝහන් 20 වෙනි පරිච්ඡේදයේ யோவான் මාසුකරා 20 அதிகாரத்திலே இயேசு இப்படியா சொன்னார். යෝහන් 20 වෙනි පරිච්ඡේදයේ යේසුස් වහන්සේ මෙසේ පැවසුවා. எப்படி அவர் சீஷர்களை சந்தித்த பொழுது ගෝලයන් මුණ ගැහුණු විටදී சீஷர்களோடு அவர் சம்பாஷித்ததன் பின்பு ගෝලයන් සමග සාකච්ඡා කළායින් පසුව 20:22 சொல்றது 20:22 කියනවා இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்றார். උන්වහන්සේ මෙසේ කියා ඔවුන් දෙසට හුස්ම හෙලා ශුද්ධාත්මයන් පිළිගනිල්ලා. ரைட், எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும். 23 යමකෙකු පව් නුඹලා කමා කරනවද ඒවා ඔවුන්ට කමා කරනු ලැබේ. යමකෙකු පව් නුඹලා කමා නොකරවද ඒවා කමා කරනු නොලබන්නේ ඔවුන්ට කීසේක. ஹல்லேலூயா. Hallelujah. அருமையான ஒரு வசனம், 23ஆம் வசனம். යහපත් වචනයක් 23 වෙනි වගන්තිය. அவர் சொல்கிறார், யாருடைய பாவத்தை நீங்கள் அபிஷேகம் பெற்றதன் பின்பு மன்னிக்காதிருக்கிறவர்களுடைய பாவம் மன்னிக்காதிருக்கும். ඔබ ආලේප කර ලැබුවෙන් පසු කාගේ පාපර කමා නොකර සිටද ඒක කමා නොකර ලබන්නේ யாருடைய නැහැ. பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது மன்னிக்கப்படும். කාගේ පාපය ඔබ කමා කරද ඒ කමා කර ලබන්නේ කියලා පවසනසේක. ஹல்லேலூயா. அப்படினாலே சபையாரே, விசுவாசிகளே, ஊழியக்காரரே மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். එම්නිසා සමාවේ සමාජිකනේ සේවකනේ ඇදහිලිවන්ට ඔබ ප්‍රවේශමින් සිටින්න. அபிஷேகம் பெற்ற நீங்கள் மன்னிக்காதிருந்தால் ආලේප කර ලැබුව ඔබ
කමානොකර සිටියා නම් Right? நீங்கள் கர்த்தருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ඔබ ස්වාමීන් වහන්සේට ගණන් දිය යුතුයි. மற்றவர்கள் நீங்கள் அதாவது விசுவாசிகள் ஊழியக்காரருக்கு விரோதமாய் பேசினால் ඇදහිලිවන්තෙන් සේවකයන්ට විරුද්ධව அதன் කතා කළොත් நிமித்தம் அவருடைய மனம் நொந்து உங்களை மன்னிக்காமல் இருப்பார்களா இருந்தால் ඒ නිසා හදවත රිදවීම වලට ලක් වෙලා ඔවුන් කමානොකර සිටියා නම් அதிகம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படாது. ඒවත් ඔබගේ පාපය ஆகையினால் සමාවන්න நாம் ලබන්නේ. விசுவாசியாகிய நாங்கள் இந்த நாட்களில் மிக ஜாக்கிரதையா ඒ இருக்கிறோம். නිසා ඇදහිලිවන්තෙන් වල අප මේ කාලවල ඉතාමත් ප්‍රවේශමෙන් எதை සිටින්න நாங்கள் பேசுகிறோம் எதற்காய் முறுமுறுக்கிறோம் කොමන දේ වෙන කතා කරන කුමක් ගැනද කොඳුරන්නේ ஊழியக்காரருடைய உள்ளங்களை நோக அடிக்காதீர்கள். සේවකයන්ගේ හදවත රිදවීමට ලක් කරන්නට එපා. அவர்கள் மன்னிக்காமல் இருக்கிற வரைக்கும் அவர்களை எடுத்து செல்லாதீர்கள். ඔබ ඔවුන් කමා නොදෙනතුරු ඔවුන් රැගෙන යන්නට இதில் එපා. இயேசு சொன்னார் சமாதானம் உண்டாவதாக සමාදානය ඇති වේවා என்று சொல்லி ඒකම කියා அவர்கள் மேல் ஊதி ඔවුන් දෙදෙසට හුස්ම பரிசுத்தாவியை හෙළා பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். ශුද්ධාත්මය පිළිගන්න කියා පැවසුවා. அதன் பின்பு ඉන්පසුව அவர் போனது எடுத்துக்கொள்ளப்பட்டதன் பின்பு උන්වහන්සේ අරගෙන ලැබුවේ அவர் පසුව சொல்லுகிறார் උන්වහන්සේ කියනවා ஜெருசலேமிலே தங்கியிருந்து යෙරුසලමේ රැඳී සිට பரிசுத்தாவியிலே ஞானஸ்நானம் பெறுங்கள். ශුද්ධාත්ම වහන්සේගෙන් බෞතිස්මය ලබන්න. ஜெருசலேமிலே காத்திருங்கள். යෙරුසලමෙහි බලා முதலாவது සිටින්න. சொல்லுகிறார் අන්තිමට උන්වහන්සේ කියනවා ஆவியை ஊதி பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். හුස්ම හෙලා ශුද්ධාත්මය පිළිගන්න කියා இரண்டாவது පැවසුවා. சொல்லுகிறார் එවන උන්වහන්සේ කියනවා ஞானஸ்நானம் பெறும்படிக்காய் காத்திருங்கள். බෞතිස්ම අරගන්න පිණිස බලා සිටින්න. மூன்றாவது நாங்கள் பார்க்கிறோம் මුල්වෙනි අපි බලන්නේ ஞானஸ்நானம் பெற்றதன் பின்பு බෞතිස්ම ලැබුවෙන් පසු பலனடையும்படிக்காய் காத்திருந்தார்கள். බලවත් වන පිණිස බලා So සිටියෝය. there are three different status நாங்கள் காண்கிறோம். විවිධ මට්ටම් තුනක් අපි දකින්නෙමු. முதலாவது ප්‍රථමයෙන් பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ශුද්ධාත්මයන් වහන්සේ ලබා ගන්න. அது முதலாவது படி. ඒක ප්‍රථම அந்த පියවර. படியில் என்ன நடக்கிறது? நாங்கள் மனம் திரும்பி අපි පසුතැවෙමි. தேவ பக்கமாய் போகும்படிக்காய் දිව්‍ය පැත්තෙන් යන පිණිස தேவனோடு நடக்கும்படிக்காய் උන්වහන්සේ පැත්තෙන් ගමන කරන පිණිස கர்த்தர் எங்களுடைய இருதயத்தை மாற்றும்படிக்காய் උන්වහන්සේ අපගේ හදවත වෙනස් කරන எங்களுடைய පිණිස ஆவியிலே தனது எங்களுடைய உள்ளத்திலே தனது ஆவியை ஊற்றுகிறார். අපගේ හදතුරු උන්වහන්සේගේ ආත්මය වගුරුවන සේක. அதைத்தான் பவுல் சொல்கிறார். ඒ දෙතම පවුල්තුමා மனம் කියන්නේ திரும்பலானது පසුතැවිලි වීම නම් உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் சொந்தம். නුඹට නුඹගේ දරුවන්ටත් අයිතිය. Are you with me? ඔබ මා සමගද? மனம் திரும்புதல் පසුතැවිලි වීම உனக்கும் உன் வாக்குத்தத்தமானது உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும். පොරොන්දු වලයි නුඹටත් නුඹගේ දරුවන්ටත් කියා පවසන්නේ. මේ පොරොන්දු மனம் මොකද? திரும்பி தேவனை ஏற்றுக்கொள். පසුතැවිලි වී දෙවියන් වහන්සේ அல்லது පිළිගැනීම. தேவனுடைய ராஜ்யத்திலே முற்றிலுமாய் அர்ப்பணித்தல். දෙවියන් වහන්සේ රාජ්‍ය තුළ සහ මුලින්ම කැපකිරීම. முதலாவது ஆவியை ஊர்தி சொல்கிறார். ප්‍රථම උන්වහන්සේ හුස්මලා කියනවා ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். ශුද්ධාත්මයන් වහන්සේව ලබා ගන්න. இரண்டாவது ஞானஸ்நானம். දෙවනුව බෞතිස්මය. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்ன வார்த்தையை මේ ශුද්ධාත්මයන් වහන්සේ පිළිගන්න කියෝ මේ වචනය கொஞ்சம் ஆழமாய் கவனித்தால் අපි ටිකක් ගැඹුරින් බැලුවා அந்த නම් ஊதி என்று சொல்ல வார்த்தைக்கு ඒ හුස්ම හෙලා කියන වචනයට என்ஃபெசியோன் என்று அர்த்தம் பெறுகிறது. එන්ෆෙසියෝ කියන අර්ථයක් கிரேக்க වන්නේය. பதத்திலே அது அப்படியாக சொல்லப்படுகிறது. ඒක ග්‍රීක භාෂාවේ එසේ අර්ථවත් அந்த වන්නේය. அது ரெண்டு சொல்லு ஒன்றாக சேர்ந்து காணப்படுகிறது. ඒ වචන දෙකක්ම එකක් වී තිබෙන්නේය. என்று ஒன்று என் என்ற ஒரு பகுதி, එම් කියන එක කොටසක්. அடுத்தது ஃபெசியோஸ் என்ற இன்னொரு பகுதி. ෆෙසියෝ කියන තවත් இந்த කොටසක්. என் என்று சொல்லப்பட்ட பகுதி දැන් එම් කියන කොටස to cause, அதாவது நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு verb, அது நடைமுறைப்படுத்தக்கூடிய ඒක ஒரு. ක්‍රියාත්මක කරන දෙයක්. இரண்டாவது ஃபெசியோஸ் என்று சொன்னால் ෆෙසියෝස් කියන්නේ right, to be born அல்லது reposition, மீண்டுமாய் பொசிஷன் பண்ணப்படுவது என்று சொல்லப்படுகிறது. නැවත ඒ තත්ත්වයට ගෙනෙන්න ලබන බව Right, පවසන්නේ. repositioning. ඒ නැවත ඒ තත්ත්වය තුළ To පැමිණීම. cause you to reposition. ඒ නැවත ඒ ස්ථානයට පැමිණීම. அதாவது பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது ඒ කියන්නේ ශුද්ධාත්ම වහන්සේ පැමිණෙන කල අපි தேவன் ஆதியிலே உருவாக்கின அந்த நிலைக்கு දෙවියන්ස මුල් කාලේ තිබුණා ඒ තත්ත්වයට மீண்டுமாய் நிலைப்படுத்தும்படிக்காய் නැවත ඒ ස්ථානයේ පැමිණෙන පිණිස எங்களை ஏவுகிறார் அல்லது எடுத்துச் செல்கிறார். උන්වහන්සේ පොළඹවන නැත්නම් රැගෙන යනවා. He is causing you to reposition yourself in God in a stable status. උන්වහන්සේ පොළඹවන උන්වහන්සේ තබූ ස්ථානයේ නැවත ඔබ ඒ ස්ථානයේ යන පිණිස. Hallelujah. Hallelujah. தேவன் தனது ஆவியை எங்கள் மேல் ஊற்றுவதற்கு முதல்ல දෙවියන්ස උන්වහන්සේ ආත්මය පිළි වගුරන්න කලින් சரி இப்படி சொன்னா நல்லா සමාන இருக்கும். මෙසේ කිව්වනම් හොඳයි කියලා හිතනවා. இயேசுவானவர் எங்களுக்கு மேலே ஆவியில் ஞானஸ்நானத்தை
spiritual life. ආත්මික ජීවිතේ මේවා විවිධ මට්ටම් அவர்களை වෙන්නේ. reposition பண்றார். He is causing us. அதாவது எங்களை அதை செய்யக்கூடிய நிலைக்கு reposition, மீண்டுமான ஒரு நிலைக்கு செய்யக்கூடிய, மீண்டுமான ஒரு நிலைக்கு வரக்கூடிய அளவுக்கு எங்களை அவர் எடுத்து செல்கிறார். නැවතේ තාක්ෂය තුළ එන්නට නැවතේ තාක්ෂය තුළ කරන්නට උනාසකෝ රැගෙන යන If සේක. you understand, this is so wonderful. ඔබට තේරුම් ගන්න ඔබට බොහෝ සෙයින් මේක හොඳයි. அவர் ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது උනාස හුස්ම හෙලා ලබා ගන්න he is කියද්දී causing you to reposition yourself like the time of Adam in God. උන්වහන්සේ පොළඹුණ ආදම් තබු තාක්ෂය තුළ ඔබ ඒ ස්ථානයට පැමිණෙන පිණිස கர்த்தர் ஆதாமை உருவாக்கி උන්වහන්සේ ආදම්ව මවලා அவருக்குள்ளே ஊதி ඔහුට හෙලා හුස්ම හෙලා வேதம் சொல்லுது ඒ ස්ථානයේ වචනේ කියනවා முதலாம் அதிகாரத்தில் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னு சொன்னா උත්පත්ති 2:7 ඔබ බැලුවා ஊதி ஜீவ சுவாசத்தை பெற்றுக்கொள் என்று வேதம் சொல்லுது. හුස්ම හෙලා ජීවන හුස්ම ලබා ගන්න කියා පවසන්නේය. மண்ணினாலே ஆதாமை உருவாக்கி උන්වහන්සේ මැටි වලින් ආදම් මවා அந்த இடத்துல வேதம் சொல்லுது ஊதினார் என்று சொல்லுது. ඒ ස්ථානයේ දෙවචන කියන උන්වහන්සේ හුස්ම හෙළුසේක. Breathe into Adam என்று வேதம் சொல்லுது. උන්වහන්සේ ආදම් තුළ හුස්ම හෙළුසේක කියා පවසන්නේය. இந்த ரெண்டு இடத்துல நாங்கள் பார்க்கிறோம். මේ ස්ථාන දෙකෙන් අපි දකින්නේමෝ தமிழிலே ஒரே சொல்லு சொல்லப்பட்டாலும் கூட ද්‍රවිඩ භාෂා එකම වචනකින් කිව්වත් ஆனால் இங்கே என்ன அந்த இடத்துல வித்தியாசமான ரெண்டு அர்த்தத்தை இருக்கிறது நாங்கள் காண்கிறோம். ඒ ස්ථානේ විවිධ අර්ථ දෙකක් තිබෙන එක අපි දකින්නේමෝ. Right? அந்த அர்த்தம் முதலாவது ஜெனிசியஸ்ல ஆதியாகமத்திலே சொல்லப்பட்ட வார்த்தை උත්පත්ති කියව වචනය அந்த அர்த்தத்தை நாங்கள் எடுத்தோம்னு சொன்னா ඒ අර්ථය අපි අරගත්තා නම් நிஃபக் என்று சொல்லப்படுகிறது. නිෆක් කියලා කියනවා. நிஃபக் என்று சொன்னால் கிரேக்க பதத்திலே නිෆක් කියවන ග්‍රීක භාෂාවෙන් right, to be born அல்லது அதாவது பெற்றெடுத்தல் அல்லது நியூ ப்ரொடியூஸ் உற்பத்தி ஆகுதல் என்று அர்த்தம் பெறும். නැවත නිග්මි ඒ කියන්නේ නැවත උත්පාදනය ලැබීම. அதாவது ஆதாமை ඒ කියන්නේ ආදම්ව උන්වහන්සේ அவருக்குள்ளே විහිකර ஜீவ சுவாசத்தை வைத்தார். ඔහු තුළ ජීවන හුස්ම තැබූසේක. இயேசு சீஷர்களை அழைத்து ஊதி යේසුස් වහන්සේ ගෝලෙන්ව හටගස හුස්ම හෙලා I will reposition you in God. நம்மை மீண்டுமாய் அந்த நிலைக்கு கொண்டு வருகிறேன். උන්වහන්සේ නැවත ස්වාමීන් වහන්සේගේ තාත්වල නුඹ ගෙනෙන්නේ. பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வரும் பொழுது එන ශුද්ධාත්මනාස අප විතර முதலாவது என்ன செய்கிறார்? ප්‍රථම උන්වහන්සේ කුමක්ද எங்களை කරන්නේ? தேவனுக்குள்ளே மீண்டுமாய் நிலைப்படுத்துகிறார். අපෝ දෙවියන් වහන්සේ නැවතේ තාත්වයේ තබනසේක. Hallelujah. 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 பரிசுத்தாவியானவரோடு நாங்கள் எவ்வளவு அந்யோன்யமாய் எங்களுடைய ஐக்கியத்தை கொண்டு செல்ல வேண்டும் என்று பாருங்கள். මේ ශුද්ධාත්මනාසෙන් කෙතරම් අපි එක්සත්කමෙන් සහභාගීකම යන්නට කියව බලන්න. நாங்கள் இந்த சரீரத்திலே உயிரோடு இருக்கிறோம். මේ ශරීරයේ ජීවතුන් අතරේ සිටින්නේ தேவன் கொடுத்த இந்த உயிர் දෙවියන්ස් දුන්නා ඒ ජීවනය. ஆனால் எங்களுடைய ஆவியில நாங்கள் உயிரோடு இருக்கணும் என்று අපේ சொன்னால் ආත්මේ ප්‍රාණවත් වීමෙන් සිටින්නට ඕන அப்பொழுது නම් நாங்கள் அக்கினியாய் இருக்க வேண்டும் என்று සත්‍ය சொன்னால் විදිහට අපි ගින්නෙන් සිටින්න ඕන නම් எங்களுக்குள்ளே අප තුළ பரிசுத்தாவியானவரோடு ஒரு நிலைவரமான ஒரு உறவு முறையை நாங்கள் வைத்திருக்கிறோம். ශුද්ධාත්මනාස සමග ස්ථීරෝ සම්බන්ධතාවයක් පවත්වා ගන්නට Because ඕන. he is repositioning yourself. මන්ද උන්වහන්සේ නැවතෝ ඔබව ඒ තත්ත්වයට ගෙන යනසේක. Repositioning yourself. කියන්නේ ඔබව නැවත ඒ තත්ත්වය තුළ ගෙන යාම. Right? Hallelujah. Hallelujah. அதாவது சுவாசமுள்ள மனுஷனை மீண்டுமாய் தேவனுக்குள்ளே ඒ நிலைப்படுத்துகிறார். කියන්නේ හුස්ම ඇති මනුෂ්‍ය නැවත දෙවියන් වහන්සේ ස්ථීරව තබනවා. இதைத்தான் பெண்டிகோஸ்ட் நாட்களிலே அவர் செய்தார். මේක තමයි පෙන්තකොස්ත දවස් උන්වහන්සේ කළසේක. இதே பேதுரு මන්ද මේ පේත්‍රස්ම முதலிலே தேவனை மறுதலித்தார். ප්‍රථමයෙන් දෙවියන් වහන්සේ ප්‍රතික්ෂේප இயேசுவை කළා. மறுதலித்தார். යේසුස් වහන්සේ ප්‍රතික්ෂේප நான் කළා. அறியேன் என்று சொன்னோம். මම නොදනිමි කියා පැවසුවා. மீண்டுமாய் நாங்கள் பார்க்கிறோம். නැවතත් අපි දකින්නේ அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரத்தில் ක්‍රියා තුන්වෙනි පරිච්ඡේදයේ පැවරුණාම இதுல நாங்கள் பார்க்கிறோம் 20ஆம் அதிகாரத்துல இயேசு ஊதி ஆவியை பெற்றுக்கொள்ள என்று சொல்கிறார். 3:20 උන්වහන්සේ හුස්ම හෙලා ශුද්ධාත්මස් පිළිගන්න කියා அப்ப இந்த පවසසේක. சோர்ந்து பின்வாங்கி போன இந்த பேதுரு එහෙනම් අදිලිපත්තලා මලානිකම මේ පේත්‍රස් இயேசு ஊதின பொழுது යේසුස් වහන්සේ හුස්ම හෙළුව විට அவன் மீண்டுமாய் ரீபொசிஷன் பண்ணப்பட்டான். கர்த்தருக்குள்ளே மீண்டுமாய் பழைய நிலைக்கு நிறுத்தப்பட்டான். ඔහු නැවත ස්වාමීන් වහන්සේලා පරණේ තාත්ත්වය තුළ ස්ථීරව ඒ පත්කම් ලැබුවේය. Right? He was repositioned in God. ඔහු ස්වාමීන් වහන්සේ නැවත ඒ තාත්ත්වයට 2ஆம் ලැබුණේය. அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். දෙවන පරිච්ඡේදය අපි அவன் දකිනවා. ஆவியிலே ஞானஸ்நானம் பெறுகிறான். ඔහු ආත්මෙන් බෞතිස්ම ලබන්නේය. ஞானஸ்நானம் பெற்ற உடனே என்ன நடக்கிறது? බෞතිස්ම ලැබුව
කළේය. முதல்ல அதிகாரிகளுக்கு பயந்து போன இந்த பேதுரு ප්‍රථමයෙන් අධිපතියට බය වුණා මේ පේත්‍රස්. மூன்றாம் அதிகாரத்திலே வந்தவுடனே அதிகாரிகளை எதிர்த்து பேசக்கூடிய தைரியம் எங்கே இருந்து வந்தது? තුන්වන පරිච්ඡේදයේ පැවුණාවේ අධිපතියට විරුද්ධව නැගිට නිර්භීතව කතා කරන්න පුළුවන් ධෛර්යය කොහෙන්ද පැවුනේ? ஒரே மனுஷன் එකම මනුෂ්‍යයා. ஒரு கொஞ்ச நாட்கள் வித்தியாசம். ටික කාලයයි ඒ වෙනස තිබෙන්නේ. அந்த நாட்களுக்குள்ளே எப்படி அவன் பெற்றுக்கொண்டான்? ඒ දවස්වල කොහොමද ඒක ලබා This ගන්නේ? is the work of the Holy Spirit. මේක තමයි ශුද්ධාත්ම වහන්සේ ක්‍රියාව. This is how the Holy Spirit මේක works. තමයි ශුද්ධාත්ම වහන්සේ ක්‍රියාව. This is what the anointing carries. මේක තමයි ආලේපය අරගෙන அதுதான் යන්නේ. ஒரு மனுஷன் මේක තමයි එක ஒரு මනුෂ්‍යයා. ஊழியக்காரன் ඒක සේවකයෙක්. දෙවිදාසෙක්. அபிஷேகத்தில் நிற்கும் பொழுது ආලේපිතල සිටින அவர் විදිහේ வித்தியாசமா இருப்பார். ඔවුන් විවිධව සිටිනවා. சாதாரணமா இருக்கும் பொழுது සාමාන්‍ය සිටින சாதாரணமா ஒரு ஊழியக்காரனா இருக்கும் பொழுது සාමාන්‍ය සේවකයෙක් அவர் සිටින வித்தியாசமா இருப்பார். ඔවුන් විවිධව ஒரே සිටිනවා. மனுஷன் එකම මනුෂ්‍යයෙක්. தேவனுடைய வல்லமை இறங்கும் பொழுது දෙවියන්වහන්සේ බලය බැස அவர் ගන්න විට தேவனாலே ஆட்கொள்ளப்படுகிறார். ඔවුන් දෙවියන් වහන්සේ විසින් පාලනය කරනු ලබන්නේ. ஹalleluya. හalleluya. ஞானஸ்நானம் பெற்றிருக்கலாம். බෞද්ධ ස්මරණය සිටින பொசிஷன் பெற்றிருக்கலாம். නැවතේ තාත්විතර පැමිණ அதாவது සිටින ஆவியில ஞானஸ்நானம் பெற்று කියන ආත්මී බෞද්ධ ස්මරණය ஆவியில ரீபொசிஷன் பண்ணப்பட்டு ආත්මී නැවතේ තාත්විතර வல்லமையை පැමිණ சரிச்சு கொள்ளும் பொழுது බලය පැලඳ ගන්න it's විටදී a different level. ඒක විවිධ මට්ටම්. ஆவியினாலே එම නිසා சபையாகிய நாங்கள் සභාව இதை අප அறிந்து கொள்வதும் මේ දේ දැනගැනීමත් இதன்படி நடப்பதும் மிக மிக முக்கியம். මේ විතර ගමන් කිරීමත් බෙහෙවින් நாங்கள் மறைத்து වැදගත්. போகாமல் අපි මිය නොවී ஜீவனோடு ஆவியில் அக்கினியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். ජීවමානව ආත්මික ගින්නෙන් You සිටින්න ඕනේ. have to reposition yourself. ඔබ නැවතේ තාත්විතර ගෙනෙන්න நீங்கள் ඕන. மீண்டும் பழைய நிலையிலே கொண்டு வரப்பட ඔබ வேண்டும். නැවතේ පරණ තාත්විතර ஆவியில ගෙනෙන්න நிரம்ப ඕන. வேண்டும். ආත්මෙන් පිරෙන්නට ඕන. அக்கினியா இருக்க வேண்டும் என்று சொன்னார். ගින්නෙන් සිටින්නට இந்த ඕන නම් தொடர்புல இருக்கிறதோடு கூட මේ සම්බන්ධයෙන් සිටිනවා you have to සමග have a legacy, spiritual legacy. ஆவிக்குரிய ஒரு பரம்பரையில் நீங்கள் காணப்பட வேண்டும். ආත්මික පරම්පරාව තුළ ඔබ සිටින්නට ඕනේ. அதைத்தான் நாங்கள் இந்த அப்போஸ்தலர் நிருபத்தில் அப்போஸ்தலர்கள் எழுதின நடவடிக்கைகளை பார்க்கிறோம். ඒක තමයි ක්‍රියාව යවපත්‍ර අපි දකින්නේම. Right? அப்போ அந்த வேதம் சொல்லுது දේවචනේ පවසනවා எருசலேமிலே தரித்திருந்து பலனை அடைந்து கொள். නුඹලා යෙරුසලමේ රැඳී සිටේ බලය ලබා ගන්න. ஹalleluya. හalleluya. ஆவியின் ஞானஸ்நானம் பெற்றதன் பின்பு ආත්මික බෞද්ධ ලබා ගන්නයින් நாங்கள் පසුව பலன் அடையும்படிக்காய் අපි බලය ලබන පිණිස தரித்து இருக்க வேண்டும். රැඳී සිටින්නට சொல்லுங்க, ඕන. ஆண்டவரே කියන ස්වාමීනි என்னை மன்னியும். මට කමා இவ்வளவு කරන්න. நாட்களும் ஆண்டவரே මෙතරම් කාලයක් உமது ස්වාමීනි சமூகத்திலே தரித்திருக்க எனக்கு முடியாமல் போய்விட்டது. ඔබවහන්සේ අභිමුඛ රැඳී සිටින්න හැකි இப்பொழுது වුණා. ஜெபிக்கிறோம் මේ ஆண்டவரே. මොහොත අපි යාඥා அந்த කරන්නෙමු. பலனை தாரும். ඒ බලය දෙන්න உமது ස්වාමීනි. சமூகத்திலே ඔබගේ ஆண்டவரே අභිමුඛයේ தரித்திருக்கக்கூடியதா රැඳී සිටින්න பலனை පුළුවන්. தரித்துக் கொள்ளக்கூடியதா බලය ලබා ගන්න அந்த පුළුවන්. வல்லமையை தாரும் ஆண்டவரே. ඒ මොහොත ඔබවහන්සේ දුන්න බැනව. கேளுங்க, வல்லமையை தாரும் ඊළඟ ඒ ஆண்டவரே. බලය දෙන්න நான் ස්වාමීනි. தரித்திருக்க வேண்டும். මම රැඳී සිටින්න இந்த ඕන. நாட்களுக்கு முகம் මේ கொடுக்கக்கூடியது. කාලෙට මුහුණ දෙන පිණිස நான் தரித்திருக்க මම வல்லமை தாரும். රැඳී සිටින්නට බලය දෙන්න. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ඔබට ප්‍රශංසා உம்முடைய ஜெபங்களை කරනවා. கேட்கிறபடினால் நன்றி. අපගේ යාඥාව අසන නිසා ஜான் ස්තුතියි. சி என்று சொல்லி ஒரு ஊழியக்காரர் இருந்தார். ජෝන් සී කියලා එක දේවදාසියෙක් සිටියා. அவர் ஆப்பிரிக்காவிலே இப்படியாய்த்தான் ஒரு 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 வைரஸ் ஒன்று பரவின பொழுது අප්‍රිකාවේ මෙසේ වසංගත රෝගයාගේ වෛරස් එකක් පැතිරුණු அவர் මොහොතේදී போய் சொன்னார், நான் இந்த ஜனங்களுக்காய் ஜெபிக்கும்படிக்காய் මම මේ සෙනගවන நீங்கள் எனக்கு යාඥාවක් சந்தர்ப்பம் கொடுக்க வேண்டும் என்று. ඔබ මට අවස්ථාවක් දෙන්නට ඕන කියලා. அதிகாரிகள் கொடுக்கவில்லை. අධිපතින් දුන්නේ ஆனால் නැහැ. அவர் சொன்னார், நமக்கு ඔහු இந்த කිව්වා வைரஸ் எடுத்து என் கையிலே போடுங்கள். මේ වෛරස් එක මගේ අතේ දාන්න. அது மரித்து போகும். ඒක මිය යයි. அதன் பின்பு நீங்கள் நம்புவீர்கள். ඊට පස්සේ ඔබ විශ්වාස කරයි. அவர்கள் அப்படியே செய்தார்கள். ඔවුන් එසේම அது කළා. அப்படியே மரித்து போனது. ඒක එසේම මිය அதன் ගියේ. பின்பு அவர் அந்த இடத்துக்கு போய் ஜெபம் பண்ணினார் என்று சரித்திரம் சொல்லுது. ඊට පස්සේ ඔහු එම ස්ථානයේ ගිහිලා යාඥා කළ කියලා ඉතිහාසය පවසන්නේය. லபஷவரியா கலாந்தரா வசிகதியரியலரோ அவருக்குள்ளே ඔහු තුල அந்த அந்த வல்லமை காணப்பட்டது. ඒ බලය තිබුණේය. அவருக்குள்ளே ඔහු තුල அந்த குணப்படுத்துற வல்லமை இறங்கி வந்தது. ඒ සුව කිරීමේ බලය වැස So, පැමුණේය. நாங்கள் இந்த நாட்கள்ல ඒ නිසා අපි මේ කාලේ தேவனுடைய அக்கினியிலே நடப்பது மிக மிக முக்கியம். දෙවියන්වහන්සේ ගින්නෙන් ගමන් කිරීම බෙහෙවින් අවශ්‍යයි. இந்த உலகத்திலே வருகிற பேச்சுக்கள், මේ ලෝකෙ පැමිණෙන කතා බහ நியூஸ்கள் ඒ ප්‍රවෘත්ති எங்களுடைய ஆவியை மடிந்து போக செய்கிறது. අපගේ ආත්මය මඩින් ලබන්නේය. எங்களுடைய ஆவியிலே அது பலவீனத்தை கொண்டு வருகிறது. අපගේ ආත්මය දුර්වලකම ගෙන දෙන්නේය. ஐமிச்சத்தை விசுவாச குறைவை ஏற்படுத்துகிறது. සැකය ඇදහිලි අඩුකම ගෙන දෙන්නේය. இந்த நாட்களிலே நாங்கள் அக்கினியா இருப்போமா මේ இருந்தால் කාලවල අපි ගින්නෙන් සිටිනවා නම් சுற்றி இருக்கிற இந்த
வார்த்தையை மேற்கொள்ளக்கூடிய பலன் வரும். අප වටා තිබෙන වාතාවරණය ජය ගන්න පුළුවන් ඒ බලය පැමිණේ. தேவன் தான் அந்த பலனை ஊற்றுகிறார். දෙවියන්ස් තමයි බලය அவரை උපදිනසේක. நோக்கி வேண்டுகிறவர்களுக்கு උන්වහන්සේ දෙස යාඥා කරන්නට தான் பதில் அளிக்கிற தேவன். උන්වහන්සේ පිළිතුරු දෙන දෙවියන් වහන්සේය. ஹalleluya. හalleluya. හalleluya. நாங்கள் அக்கினியாய் நடப்போமாய் ඒ නිසා අපි ගින්නෙන් ගමන් කරමු இந்த නම් வைரஸ் எங்களை தொட முடியாது. මේ වෛරස අප අතගසන්නට බැහැ. நிச்சயமாய் மறித்து போகும். ඒකෙන් සැපවිනු මේ යන්නේය. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. தேவனுடைய சமூகத்திலே தரித்திருப்பது மிக மிக முக்கியம். එහෙනම් දෙවියන්ස් අභිමුඛ රැඳී සිටීම බෙහෙවින් වැදගත් நீங்கள் வெளியில වන්නේය. வேலை செய்கிறவர்களா இருந்தால், ඔබ පිටතින් වැඩ කරන්නව කෙනෙක් නම් சமுதாயத்தில் உலாவி வருகிறவர்களா இருந்தால், සමාජ සැරිසරමින් පැමිණෙන කෙනෙක් නම් காலையில் எழும்பி උදෑසන නැගිට தேவ சமூகத்திலே காத்திருங்கள். උන්වහන්සේ අභිමුඛයේ රැඳී සිටින්න. தேவ சமூகத்திலே காத்திருந்து ஆவியிலே நிறைந்து அந்நிய பாஷை பேசி அதன் பின்பு புறப்பட்டு செல்லுங்கள். උන්වහන්සේ අභිමුඛයේ රැඳී සිට අන් භාෂාවෙන් යාඥා කළ පීඩිලා ඉන් පස්සේ යන්න. கோவைகளை மறைக்கும் அந்நிய பாஷை பேசுங்கள். යන විටදී දෙන විටදී අන් භාෂාවෙන් කතා நீங்கள் කරන්න. வீட்டிலே வியாதி உற்றிருந்தால், ඔබ නිවසේ රෝගාතුරලා காய்ச்சல் සිටිනවා. வந்திருந்தால், උණ රෝගය හැදී உங்களுக்கு ஒரு තිබෙනවා. பயம் ஏற்பட்டிருக்குமா ඔබට இருந்தால், බයක් ඇති වී තිබෙනවා. COVID-19 இருக்குமோ என்று உங்களுடைய சிந்தனை போராடுமா මේ இருந்தால், COVID-19 ඔබගේ සිතුවිල්ල පොරබදිනවා නම් அந்நிய பாஷையில பேசுங்கள். අන් භාෂාවෙන් කතා කරන්න. தேவனுடைய வார்த்தையை பேசுங்கள். දෙවියන්සේ වචනේ කතා வார்த்தையில කරන්න. வல்லமை இருக்கிறது. වචනේ තුල බලය තිබෙන්නේ. அந்நிய பாஷை நீங்கள் பேசும் பொழுது අන් භාෂාව කතා அந்த කරනදී இடத்திலே வல்லமை புறப்பட்டு வருகிறது. එතන බලය නික්මමින් පැමිණෙන්නේ. நிச்சயமாய் கர்த்தர் அந்த இடத்திலே ஆரோக்கியத்தை සැබවින් උන්වහන්සේ එම ස්ථානයේ සෞඛ්‍ය ගෙන දෙනසේක. நிச்சயமாய் கர்த்தர் குணப்படுத்துவார். උන්වහන්සේ සැබවින්ම සුවපත් பொய் දෙනසේක. சொல்லுகிற மனுஷர் அல்ல. උන්වහන්සේ බොරු කියන මනුෂ්‍යෙක් නොවේ. பேர் சாட்சி බොහෝ கொடுத்திருக்கிறார். දෙනෙක් සාක්ෂි කියා තිබෙනවා. இப்படியாய் தாங்கள் சொல்லி குணமடைந்ததாக මෙසේ එහෙම ප්‍රකාශ කර සුවය ලැබූ බව. நாங்கள் இந்த வழியில உங்களுக்காய் ஜெபிக்கிறோம். අපි මෙම වල යාඥා කරනවා. நீங்களும் அதிலே நடக்க வேண்டும். එනමුත් ඔබත් ඒ තුල ගමන් කළ அந்த යුතුයි. இடத்திலே ஆரோக்கியம் உண்டாகும். එම ස්ථානයේ නිරෝධකම ඇතිවන්නේය. ஃபேண்டாசியா குறித்து உங்களுக்கு பேசவில்லை. මම පුදුමාකාරයෙන් මේ දේවල් කතා කරන්නේ නැහැ. புதுமையான ஒன்றை பேசவில்லை. පුදුමයක් ලෙස මේ දේවල් කතා කරන්නේ නැහැ. உங்களோடு பேசுகிறோம். සිදුවන දේ සමග කතා இந்த කරන්නේ நாட்களிலே கர்த்தர் ஜனங்களுக்கு செய்கிற அற்புதங்களை கேட்டு அந்த கிளிப்ஸ்களை அவர் உங்களுக்கு அனுப்புறதை பார்த்து உங்களோடு பேசுகிறோம். මේ කාලවල සෙනගන උන්වහන්සේ කරන හාස්කෝන් යවන ක්ලිප් ඒ දෙස බලමින් ඉන්පස්සේ ඔබ සම කතා කරන්නෙමු. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். උන්වහන්සේ යහපත්ව සිටින உங்களுடைய සේක. பாவங்களை அறிக்கை செய்யுங்கள். ඔබගේ පාපය ප්‍රකාශ கர்த்தரோடு කරන්න. சரிப்படுத்திக் கொள்ளுங்கள். උන්වහන්සේව නිවැරදි කරගන්න. பேசுங்கள். කතා කරන්න. தேவன் விடுதலையை கொண்டு வருவார். දෙවියන් වහන්සේ නිදහස ගෙන දෙන සේක. தேவன் சுகத்தை கொண்டு வருவார். උන්වහන්සේ සුවය ගෙන දෙන සේක. ஆவியானவர் உங்களிடத்தில் வந்து இறங்கும் பொழுது ශ්‍රාවක සපයද පැමිණෙන කල அவர் எங்களை willing to be willing எங்களை வாஞ்சிக்க கூடிய ஒரு வல்லமை எங்களிடத்திலே கொண்டு வருகிறார். උන්වහන්සේ අප තුළ පිපාස වන්ට පුළුවන් ඒ බලය අප තුළ ගෙනෙන සේක. Hallelujah. හalleluya. හalleluya. Sorry. அதுல ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் රෝම 8 වෙනි පරිච්ඡේදය බැලුවා නම් 8:11 இப்படியாக சொல்லுகிறோம். රෝම 8:11 මෙසේ පවසනවා. திருப்பங்கள் உங்களோடு கூட ரோமர் 8:11 ඔබ අප සමග රෝම 8:11ට හරවා ගන්න. 26ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கிறோம். 26 වෙනි වගන්තිය අපි කියවමු. அப்படியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினாலே ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சலோடு நமக்காக வேண்டிக் கொள்வார். එලෙසම ආත්මයන් වහන්සේත් අපගේ දුර්වලකම් වලදී උපකාර කරන සේක. මක් නිසාද යුතු ලෙස යාඥා කරන්ට අපි නොදනිමු. නමුත් ආත්මයන් වහන්සේම කියන එක කෙඳිරි ගෑම් වලින් අප උදෙසා මැදහත්කම් කරන இந்த සේක. நாட்களில் அநேகம் பேர் சொல்றாங்க எனக்கு ஜெபிக்க முடியவில்லை. මේ කාලේ බොහෝ දෙනෙක් කියනවා මට යාඥා කරන්ට மனம் බැහැ. சோர்ந்து போகிறது. හදවත අභිමත් කළා அநேக යන්නේ. கேள்விகள் බොහෝ எழும்புகிறது. ප්‍රශ්නාර්ථ නැගෙන්නේ. விசுவாசியை நான் உங்களுக்கு கொண்டு சொல்லுவேன். ඇදහිලිවන්ති මම එක දෙයක් அந்நிய කියන්නම්. பாஷையில பேசுங்கள். අන් භාෂාවෙන් කතා உங்களுக்கு කරන්න. ஜெபிக்க முடியவில்லை. ඔබට යාඥා කරන්න அந்நிய හැකියි. பாஷையில பேசுங்கள். ඔබ අන් භාෂාවෙන් කතා කරන්න. சொல்றது මේ වචනේ ஒரு කියනවා. வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்கு கூட வேண்டிக் கொள்வார். උන්වහන්සේ කිව නොහැකි ඒ කෙඳිරි ගෑවල ඔබ වෙනුවෙන් උන්වහන්සේ වැදගත්කම முதல் பகுதி சொல்றது ප්‍රථම කොටස කියනවා பலவீனங்களிலே ஒரு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். දුර්වලකමලදී උන්වහන්සේ උපකාර කරන්නට බලවත්ව සිටිනවා. பலவீனம் என்ன? ඔබගේ දුර්වලකම කුමක්ද? விசுவாச குறைவா? ඇදහිලි මදකමද? அல்லது முறுமுறுப்பா? නැත්නම් කෙඳිරි ගෑමද? அல்லது பயமா? නැත්නම් බියක්ද? What is your weakness? මොකක්ද ඔබගේ දුර්වලකම? Physical, mental, social, emotional. What is your weakness? ආත්මිකව, බෞද්ධිකව, මානසික ආකාරයෙන් කුමක්ද ඔබගේ දුර්වලකම? அது எதுவா இருந்தாலும் ඒක ඕනම දේ වුණත් speak in tongue. ඔබ අන් භාෂාවෙන් කතා அந்நிய කරන්න. பாஷையில අන් பேசுங்கள். භාෂාවෙන් කතා அவர் කරන්න.
செய்வார். උන්වහන්සේ දුර්වලකම ජය ගන්නට උපකාර කරන සේක. ஹalleluya. என்ன 2:11 சொல்லுகிறது. මත 8:11 පවසනවා. இயேசு வாசப்பனாங்கள். අපි කියවමු. அன்றையும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவியானவர் உங்களிலே வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்கள் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதோ உங்கள் சரீரத்தை உயிர்ப்பிப்பார். තවද යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිටිව තැනන් වහන්සේගේ ආත්ම වහන්සේ නුඹලා තුළ වාසය කරන සේක නම් ක්‍රිස්තුස් යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිටිව තැනන් වහන්සේ නුඹලා තුළ වසන තමන්ගේ ආත්ම වහන්සේ කාරණ කොටගෙන නුඹලාගේ මරණීය ශරීරයෙන් ජීවත් කරවන සේක. இந்த வசனத்தில் ஒரு ரகசியம் ஒன்று இருக்கு. මේ වචනේ රහසක් තිබෙනවා. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිටවෝ ආත්ම වහන්සේ. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் யார்? යේසුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිටුවේ කවුද? தேவன். දෙවියන් වහන්සේ. எழுப்பினவருடைய ஆவி. නැගිටවෝ තැනන් වහන්සේගේ ආත්ම වහන්සේ. அப்படினா தேவாவியானவர் එනම් දිව්‍ය ආත්ම වහන්සේ உங்களிலே வாசமாய் இருந்தால் ඔබ තුළ වාසය කරන සේකනම් indwelling experience ඒක පුද්ගලික අත්දැකීම உள்ளுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். ඇතුළතේ වාසය කරන අත්දැකීම ஏதோ சபைக்கு போனா அந்நிய பாஷையில பேசிட்டு வாழ்றதல்ல. සමහරගේ අන්භාෂා කතා කරලා එන එක නොවේ. ரெண்டு தடவை அந்நிய பாஷை பேசுறது. යාඥා කරන මොහොතේ අන්භාෂා කතා කරන එක නොවේ. indwelling experience. ඇතුළතේ පැමිණෙන අත්දැකීම What is indwelling in you? මොකද? உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுது. මොකද ඔබ තුළ වාසය කරන්නේ? Right? பரிசுத்த ஆவியானவர் அந்த இடத்துல கொண்டு வருவீங்களா? ශුද්ධාත්ම වහන්සේ එම ස්ථානයේ ගෙනෙනවා නම් Right? வாசம் பண்ணினால் பரிசுத்த ஆவியானவர் indwelling உள்ளுக்குள்ளே இருந்தால் ශුද්ධාත්ම වහන්සේ ඔබ තුළ වාසය කරන සේක් නම් கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர். ක්‍රිස්තුස් වහන්සේ මලවුන්ගෙන් නැගිටිනවා වූ அது சொல்லுகிறது තිබුණු වචනය இயேசு කියනවා கிறிஸ்து சிலுவையிலே மரிக்கும் பொழுது மனிதனாக மரித்தார். යේසුස් වහන්සේ කුරුසියේදී මිය යනුවෙන් මිනිසෙක් ලෙස මිය எழுப்பின அதே ஆவியானவர் නැගිටිනවා ඒ වහන්සේ சாவுக்கேற்ற இந்த சரீரத்தை உயிர்ப்பிப்பார். මරණය වූ මේ ශරීරය ජීවත් කරන உங்களுடைய සේක. சரீரத்திலே சாவுக்கு ஏதுவான எது வந்தாலும் ඔබගේ ශරීරය මරණයට කුමන දේ පැමුණා அதை அவர் உயிர்ப்பிப்பார். ඒ දේ උන්වහන්සේ ජීවත් කරන සේක. හalleluya. COVID-19 ஆல நம்ம எல்லாரும் பயப்படுறார்கள். காய்ச்சல் வந்தோடனே நினைக்கிறாங்களோ அது COVID-19 ஓ. COVID-19 නිසා උණ රෝගේ හැදෙනව සියලු දෙනා බය වෙනවා ඒක COVID-19 කියලා හිතනවා. கேள்விக்குறி எழுப்புகிறது. බොහෝ ප්‍රශ්නාර්ථය නැගෙන්නේ. கடைகளுக்கு போகும் பொழுது කටසාපෝලයේදී போகும் பொழுது ඉදිරියට ஒரு යනකොටදී மனுஷனை சந்திக்கும் ඒ பொழுது මනුෂ්‍යයාගේ මුණ எங்களுக்கு ஒரு ගැහෙද්දී யோசனை வருகிறது. අපිට කල්පනාවක් හටගන්නේ. இவருக்குள்ளே கிருமி இருக்குமா? මොහු තුලේ වෛරස් එක இந்த තිබේද? கிருமி எங்களை தொடுமா? මේ වෛරස් එක පතකසයිද? அநேக கேள்விகள் வருகிறது. බොහෝ ප්‍රශ්නාර්ථය ஆனால் නැගෙන්නේ. வேதம் என்ன சொல்றது? දේවචනේ කුමක්ද කියන්නේ? சாவுக்கேற்றவைகளை உயிர்ப்பிப்பார். මරණීය දේවල් උන්වහන්සේ ජීවත් කරන සේක. හalleluya. Revive. ඒ පිබිදීම Right, he will revive your body. උන්වහන්සේගේ ශරීරයට පිබිදීම දැනසේක. சில பேர் சொன்னீர்கள் சிஸ்டர் என்னை பாட்டி இருக்காங்க வேலையாலே என்னால் 55 வயது ஆயிடுச்சு என் சரீரம் பலவீனம் ஆயிடுச்சு ஆகையினாலே என்னை நிப்பாட்டி இருக்கிறார்கள். ඔබගේ සමහර අය සහෝදරිය මට අවුරුදු 55 නිසා රැකියාවෙන් නතර කරලා තිබෙනවා කියලා இனி எனக்கு வேலைக்கு என்ன நடக்குமோ தெரியாது. මින්මතු මගේ රැකියාවට කුමක් සිදු වෙයිද දන්නේ නැහැ. அநேக கேள்விகள். බොහෝ ප්‍රශ්න நாளைக்கு எங்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியாது. ඒක කුමක්ද සිදු නොවේ වීද எங்கள் දන්නේ නැහැ. சரீரம் பலவீனமா இருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். මත ශරීරයේ දුර්වලව තිබෙනවා කියලා කියනවා. என்னிடத்துல உங்களுக்கு அருமையான ஒரு வார்த்தை ஒன்று இருக்கு. යහපත් දරුණි මාවත අලංකාර වදනක් තිබෙන්නේ. கர்த்தர் இப்படியாக சொல்கிறார். උන්වහන්සේ මෙසේ පවසනසේක. சாவுக்கேற்ற அதாவது வயசு போய் பலவீனப்படுகிற உன் சரீரத்தை ඒ මරණයට ඒ කියන්නේ වයස්ගත වූ දුර්වල ඔබගේ ශරීරය அவர் உயிர்ப்பிக்க வல்லவராயிருக்கிறார். උන්වහන්සේ ජීවත් කරවන්න බලවත් சங்கீதம் සිටසේක. 3 அதிகாரத்துக்கு என்னோட திருப்பிகளா இருந்தால் ගීතාවලි 3 වෙනි පරිච්ඡේදයේ அவர் சொல்லுகிறார் උන්වහන්සේ කියනවා அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி உன்னை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டி நன்மையினாலே உன் வாயை திருப்தியாகி கழுவுக்கு சமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ගීතාවලි 103 තුල උන්වහන්සේ තා ඔබගේ සියලු අයිතිකම් කමා කරනසේක ඔබගේ සියලු රෝග සුව කරනසේක ඔබගේ ජීවිත විනාශයෙන් මුදා කරුණාවනේ හා දයාව නැමැති ඔටුනෙන් ඔබ සරසනසේක. ஆமென். ஆமென். அதிலே அவர் என்ன சொல்றார்? මේ දිවස මොකද எல்லாத்தையும் மன்னித்து நோய்களை குணமாக்கினால் මාගේ අයිතිකම් කමා කරන රෝගී සුව කරා නම් எங்களுடைய வயது திரும்பமாய் வாழ வயது போல ஆகிறது. අපගේ වයස නැවතත් යෞවන වයසට පැමිණෙන්නේ. regenerating அதாவது உங்களுடைய பலத்தை அவர் மீண்டுமாய் கொடுக்கிறார். ඒ කියන්නේ
ඔබගේ ශක්තිය උන්වහන්සේ නැවත දෙනසේක. பாஸ்போர்ட்ல டேட் ஆஃப் பர்த் மாறாது. ඔබගේ පාස්පෝර්ට් එකේ date of birth එක මාරු වන්නේ නැහැ. பர்த் சர்டிபிகேட் மாற்றி அமைக்க போறதில்லை கர்த்தர். උපන් සහතික උන්වහන්සේ වෙනස් කරන්නේ නැහැ. ஆனால் என்ன சொல்கிறார்? එනමුත් උන්වහන්සේ කොහොමද කියන්නේ? அவர் சொல்லுகிறார், උන්වහන්සේ කියනවා நான் உன்னைக்கு வால வயதை போல பலனை கொடுக்கிறேன். මම නුඹගේ යෞවනකම අලුත් වන පිණිස ඒ ශක්තිය சொல்லுங்க, දෙන්නේ. கர்த்தர் என்னை பலப்படுத்துகிறார். ස්වාමීන් වහන්සේ මාව බලවත් කරනසේක. சங்கீதம் 92 இப்படியா சொல்லுது. ගීතාවලිය 92 මේ ආකාරයෙන් පවසන්නේ. கர்த்தர் 92:14 ගීතාවලිය 92:14. கர்த்தர் உற்றவர் என்றும் ස්වාමීන් වහන්සේ අවංක බවත් என் கண்மலாகி அவரிடத்திலே அநீதி இல்லை என்றும் விளங்க பண்ணும்படி මාගේ පර්වත බවත් උන්වහන්සේ තුළ කිසි අධර්මිෂ්ඨකමක් නැති බවත් அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்தும் புஷ்டியும் பசுமையுமாயிருப்பார்கள். දෙන්වන පිණිස වූ මහලු වයසේදී පළ දෙමින් සාරවත් වන්නෝය ශාස්ත්‍රික වන්නේ. யார் அப்படி இருப்பார்களா? කවුද එසේ සිටින්නේ? 13 வசனத்தை பாருங்கள். 13 වෙනි වරකට கர்த்தருடைய බලන්න. ஆலயத்திலே நாட்டப்பட்டவர்கள் என் தேவனுடைய பிரகாரங்களில் செழித்திருப்பார்கள். ස්වාමීන්ගේ ගෘහයේ හිඳවලන්දෝ අපගේ දෙවියන් වහන්සේ මිදුන් වල සපලවන්නෝය. நாங்கள் අපි தேவனுடைய பிரசன்னத்திலே දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේදී ஆலயத்திலே උන්වහන්සේ දේව ගෘහයේ நாட்டப்பட்டிருப்போமாயிருந்தால் හිඳවලන්දී සිටින්නේ முதிர் නම් வயதிலும் මහලු වයසේදී கனி கொடுத்து புஷ்டியாயும் பசுமையுமாயிருப்போம். පළ දෙමින් සාරවත් වන්නේ වූ ශාස්ත්‍රික காரணம் වන්නේ. என்ன? හේතුව කුමක්ද? அவர் தான் உத்தமன் என்று உலகத்துக்கு சொல்லபடி. ඔව් උන්වහන්සේ අවංක බව ලෝකයට පවසන පිණිස. Are you encouraged? ඔබ උද්‍යෝගිමත්කම ලැබුවද? Are you encouraged? ඔබ උද්‍යෝගිමත්කම ලබනවද? Hallelujah. Hallelujah. தேவன் உங்கள் சரீரத்தை மீண்டுமாய் பால வயது உள்ள பலனாய் மாற்றுவார். දෙවියන් වහන්සේගේ ශරීරය නැවත යෞවනකමේ වයසෙන් අලුත් කරනසේක. ஆமென். ආමේන්. உங்களுக்காய் கொடுக்கப்பட்டதை நீங்கள் நிறைவேற்றும் வரைக்கும். ඔබට දුන්න දේ ඔබ ඉටු කරන තුරු. சங்கீதம் 118 எப்படியாக சொல்லுது? ගීතාවලිය 118 මේ ආකාරයෙන් I පවසන්නේ. know the words are just come on flowing into my heart. මම දන්නේ මේ වචනේ ගලා යමින් තිබෙන්නේ. So 118 பாத்தீங்கன்னு சொன்னா 118 බැලුවම 17 வசனம் சொல்லுது, 17 වෙනි වගන්තිය කියනවා நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்களை விவரிப்பேன். මම නොනැසී ජීවත්ව සිට උන්වහන්සේ ක්‍රියා ප්‍රකාශ කරන්නෙමි. Hallelujah. Hallelujah. நான் சாவாமல் பிழைத்திருந்து මම නොනැසී ජීවත්ව நான் සිට சாவாமல் මම பிழைத்திருந்து නොනැසී ජීවත්ව සිට கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ස්වාමීන්ගේ ක්‍රියා ප්‍රකාශ කරන්නෙමි. Hallelujah. 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 15 வருஷத்துக்கு முன்ன நினைக்கிறேன், அதுக்கு கூட අවුරුදු 15කට කලින් ඊට වැඩි මම දන්නවා. திடீரென இந்த வயிற்றிலே 3 கட்டிகள் இருக்கிறதாக சொல்லிவிட்டாங்க. එකපාරක් මගේ උදරයේ ගෙඩි 3ක් තිබෙනවා කියලා වුන් පැවසුවා. எனக்கு உடனே ஞாபகம் வந்தது, මට ඉක්මනට මතකයේ எங்க පැවුණා. கிராண்ட் மதருக்கும் வயிற்றிலே கட்டி என்று சொல்லி ஆபரேட் பண்ணி அவ மரிச்சு விட்டாங்க. මගේ ආච්චිගේ ආච්චි ඌට උදරයේ ගෙඩියක් ඇවිල්ලා මිය ගියා. Anyway, long story, make it short. දීර්ඝ කතාව කෙටි කර කියන්නම්. இந்த வார்த்தை எனக்கு மிகவும் உதவி செய்த ஒரு මේ වචනේ ඉතාමත් මට බෙහෙවින් උපකාර කළා அந்த වචනය. பயமான சிந்தனை ඒ வரும்பொழுதெல்லாம் භයංකර සිතුල நான் පැටලෙනවා. நான் சாகாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். මම මේක කියනවා මම නොනැසී ජීවත්ව සිට උන්වහන්සේ ක්‍රියා இப்போ ප්‍රකාශ நீங்க කරනවා. கேட்பீங்க, சிஸ்டர் கட்டிக்கு என்ன நடந்தது? දැන් ඔබ හායි ගෙඩියට මොකක්ද උනේ සිස්ටර්? ரைட், ஆபரேஷன் பண்ணீங்களா? ඔබ සැත්කම කළාද? நான் கர்த்தர் எனக்கு ஒரு ஆபரேஷன் செய்தார். ස්වාමීන් වහන්සේ මට සැත්කමක් කළා. அப்படியே கட்டி இருந்த இடமே தெரியாமல் கரைந்து போனது. එසේම ගෙඩිය තිබුණු ස්ථානයක් නොමැතිව දිය වී ගියේ. 10 வருஷத்துக்கு பின்பு අවුරුදු 10කට திரும்ப පස්සේ சொன்னார்கள், அந்த கட்டி திரும்பவுமாய் வருது. නැවත කිව්වා ඒ ගෙඩිය නැවත හටගන්න திரும்ப ඕනේ. நான் ஜெபம் ஆண்டவரே, නැවත මම යාත්‍රා ஒரு කළා நாள் ස්වාමීන්. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். එක්ක වතාවක් උන්වහන්සේ කිව්වනම් කිව්ව තමයි. ரைட், அது அப்படியே ஒன்றுமே இல்லாமல் போனது. ඒක එසේම කිසිවක් නොමැතිව ගියේය. கர்த்தர் ஒரு கால் சொன்னால் சொன்னது. උන්වහන්සේ වතාවක් කිව්වනම් நான் කිව්වා. சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். නොනැසී ජීවත්ව සිට උන්වහන්සේ ක්‍රියා ප්‍රකාශ කරන්නේ. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. நான் சாவாமல் பிழைத்திருந்து කියන මම නොනැසී සිට கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன். ජීවත්ව සිට උන්වහන්සේ ක්‍රියා ප්‍රකාශ කරන්නේ. பேதுரு வல்லமையில நிரம்பின பொழுது පේත්‍රස් බලෙන් පූර්ණ කළ ஆலயத்தின் வாசல்ல இருந்து දේව ගෘහයේ දොරටුවේ සිටියා වූ சப்பானியா இருந்தவனை பார்த்து ඒ කුරෙක්ව සිටියා වූ நீ ඔහු දෙස බලලා எழுந்து நட என்று சொன்ன உடனே නුඹ නැගිට ඇවිදපන්න කිව්ව සැනින් குதித்து எழுந்தான் என்று வேதம் ඔහු சொல்லுது. උඩ පැන නැගිටේ කියලා සම්මිය. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது පරිශුද්ධාත්මා அவர் සිටකල්ලේ எங்களுக்குள்ளும் උන්වහන්සේ අප තුළ எங்களை சுற்றியும் கிரியப்படுகிறார். අප වටාද උන්වහන්සේ ක්‍රියා சொல்லுங்க, කරන්නේ. எனக்குள்ளும் කියන
මා තුලද என்னை சுற்றியும் அவர் கிரியப்படுகிறார். මා වටාද උන්වහන්සේ ක්‍රියා කරනසේක. அருமையான ஒரு வல்லமை கர்த்தர் உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். යහපත් වූ බලයක් උන්වහන්සේ ඔබ තුල දපා තිබෙනසේක. ஆமென். ආමේන්. ஹalleluya. හalleluya. நாங்கள் உயிரடைய வேண்டும் என்று சொன்னால் අපි ප්‍රාණවත් කරන්න இந்த ලබන්න ඕන නම් உயிர்ப்பிக்கிற ஆவியானவரை எங்களுக்குள்ளே வளர்த்துக் கொள்ள வேண்டும். ප්‍රාණවත් කරන ඒ ආත්මනාසීව අප තුල වර්ධනය කර ගන්නට ඕන. ஆமென். ஆமென். எங்களுக்கு இந்த நான் ஒரு சில வசனங்களை சொல்லி முடிக்க போறேன். සමහර වදන් කියලා නිමා කරන්නට යන්නේ. ரைட், தேவன் உங்களோடு இன்றைய தினத்தில் மிகவும் நெருக்கமாய் இடைப்படுவாராக. දෙවියන්ස් තවත් ලංකුණු සමතාවය ඔබ තුල ක්‍රියා කරනසේක. ரைட், உங்களுடைய ஆவியை எழுப்புவாராக. ඔබගේ ආත්මය පුබුදනසේකවා. நீங்கள் புறப்பட்டு செல்லக்கூடியதா ඔබ පිටත යන්න පුළුවන්ව. Rima? சாரி அபவுட் இட். நான் நினைக்கிறேன் நெட்வொர்க் சிஸ்டம் இந்த ஏரியாவிலே கொஞ்சம் இன்னைக்கு இத்தனத்தில் வீக்காக இருக்கிறது. කමවන්න අපගේ මේ අපි සිටින ස්ථානයේ නෙට්වර්ක් ක්‍රමය ටිකක් දුර්වලව තිබෙනවා. ரைட், ஸோ நான் சீக்கிரமாய் முடிக்க போகிறேன். ඉක්මනින් නිමා කරන්න යන්නේ. அடுத்த முறை நான் வரும்பொழுது இது மிகுதியான காரியங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவேன். ඊළඟ වතාවේ පැමිණි විටදී ඉතුරු எசேக்கியல் 36லே එසේකියල් 36 දී எங்களுக்கு ஒரு வாக்கை கொடுத்தார். උන්වහන්සේ අපට පොරොන්දු දුන්නාසේක. நான் சிந்திக்கும் பொழுது අද දවසේ සිතන විටදී அது என் ஆவியை தொட்டது. ඒ ආත්මය මගේ ආත්ම ස්පර්ශ කළේ. எசேக்கியல் 36லே බලන්න එසේකියල් 36 என்ன சொல்லுகிறார்? දිවනාස කොහොමද කියන්නේ? இந்த வாக்கு எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு අපට දුන්නා පොරොන්දුව மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பெருகும் பழியும்படி வர்ச்சிக்க பண்ணுவேன். මම නුඹලා අපිට මනුෂ්‍ය තිරසනද වැඩි කරන්නෙමි. பூர்வ நாட்களிலே நீங்கள் இருந்த நிலைமையிலே நான் உங்களுக்கு ஸ்தாபித்து உங்களை முந்தின சீரை பார்க்கிலும் உங்களுக்கு நற்சீர் உண்டாக்க செய்வேன். அதனாலே நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வேன். නුඹලාගේ ප්‍රථම කාලවල මෙන් නුඹලා අපිට මිනිසුන් වාසය කරන නුඹලාගේ මුල් කාලවලට වඩා මම නුඹලාට යහපත කරන්නෙමි. ஆமென். ஆமென். இதிலே தேவன் யாருக்கு சொல்லுகிறார்? මේකේ දිවනාසේ කාටද කියන්නේ? மனுஷருக்கு சொல்லவில்லை. இந்த முதல் பகுதி මනුෂ්‍යද ප්‍රථම කොටස කියන්නේ නැහැ. அவர் இஸ்ரவேல் தேசத்துக்கு சொல்லுகிறார். උන්වහන්සේ ඊශ්‍රායල් දේශයට පවසනසේක. அவர் மலைகளுக்கு சொல்லுகிறார். උන්වහන්සේ කඳු දේශයට පවසනවා. மலைகளுக்கு சொல்லுகிறார், කඳු වලට நீ පවසනවා. கொம்பு விட்டு கனி கொடு. නුඹ ඵල දරන්නේය. அவர்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், தேவன் மனுஷன் உங்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். මනුෂ්‍යයන් සමීපයෙන් පැමුණා. இஸ்ரவேல் ஜனங்கள் எனக்கு சமீபமாய் வந்திருக்கிறார்கள். ඊශ්‍රායල් සෙනඟ සමීපයෙන් පැමුණෝය. நான் உங்கள் மேல் இஸ்ரவேல் வசமாகிய மனுஷர் யாவையும் வர்த்திக்க பண்ணுவேன். அதாவது தேவனுடைய ஜனங்களை தேசத்தின் மேல் வர்த்திக்க பண்ணுவேன். சனத்தொகை ஆசீர்வதிக்கப்பட போகிறது. දේශකේ සෙනඟම ගුණණය කරන්නේ මේ සෙනඟ සියලු දේව ආශිර්වාදي ලබන්නට යන්නෝය. உன்னிடத்திலே නුඹ වෙත நான் மனுஷரையும் மிருக ஜீவன்களையும் பலகி பெருக பண்ணுவேன். මනුෂ්‍යයන් තිරසනද වැඩි කරන්නේ මේ වැඩි වී බෝවන්නෝය. அவர் என்ன சொல்கிறார்? උන්වහන්සේ කොහොමද நீ කියන්නේ? இருக்கிற இடத்துக்கு නුඹ සිටින நான் ස්ථානයට கட்டளை கொடுக்க මම போகிறேன். අඩ කරන්නට යන්නේ. அவர்கள் நீ வாசம் பண்ணக்கூடியதாய் ඕන් නුඹ වාසය කරන පිණිස பலகி பெருகும்படிக்காய். බෝවි වැඩි වන පිණිස மனுஷர் என்று சொன்னால் මනුෂ්‍යයන් කිව්වම ஜனக்கூட்டம் ரட்சிப்பு. සෙනඟේ ගැලවීම. மிருக ஜீவன்கள் என்று சொன்னால் තිරසනන් කියන්නේ resource. அதாவது அதுக்கு தேவையான காரியங்கள். ඒ අවශ්‍ය වූ දේවල් ஆதாமை உருவாக்கும் முதல்ல ආදම මවට කලින් தேவன் எல்லா ரிசோர்ஸையும் அவன் வாழ வேண்டிய சூழ்நிலைகளை எல்லாம் உருவாக்கி தான் ஆதாமை உருவாக்கிறார். ඔහු ජීවත් වෙන්න අවශ්‍ය වූ සියලු දේ මවා තමයි ඊපස්සේ ඔහු බැවුවේ. இங்கே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வருவதற்கு முதல்ல මිනිස්සුන්සල ගෙනෙට කලින් he is speaking to the mountains. அவன் மலைகளுக்கு பேசுகிறார். උන්වහන්සේ කඳු වලට කතා කරන Let සේක. there be a resource for Israelites to come. ඊශ්‍රායල් පැමිණෙදී සියලු අවශ්‍ය දේවල් තිබෙන පිණිස எல்லா சூழ்நிலைகளும் அமைக்கப்படுவதாக ඒ සියලු වාතාවරණයක සියලු පිණිස தேவைகள் சந்திக்கப்படக்கூடியதாக ඔහුගේ අවශ්‍යතාවය සම්පූර්ණ පිණිස நிலமே நீ கனி கொடு. පොළව නුඹ ඵල දරන්න.
நீங்க எப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் ඔබ කොහොම වට කර ආවත් பூமிதான் எங்களுக்கு வாழ வேண்டிய வழிமுறைகளை கொடுக்க வேண்டும். පොළොව තමයි ජීවත් වන්න ඕන මාර්ගය දෙන්නට எல்லா ரிசோர்சஸும் பூமியில இருந்தான் வருது. සෑම අපට අවශ්‍ය වූ සියලු දේ පොළොවෙන් සිට තමයි පැමිණෙන්නේ. நீங்கள் சிந்தித்தால் කොමුණ දේ කල්පනා කළා. மழை என்றால் என்ன, වර්ෂාව වුණත්, விவசாயம் என்றால் என்ன, ගොවිතැන් වුණත්, ஆகாரம் என்றால் என்ன, ආහාරය වුණත්, விட்டமின்ஸ் என்றால் என்ன, විටමින්ස් වුණත්, செல்வம் என்று சொன்னால் என்ன, ධනවත්කම වුණත්, எல்லாத்தையும் கர்த்தர் மண்ணுக்குள்ள தான் வைத்திருக்கிறார். සියලු උන්වහන්සේ පොළොවේ යන්න තමයි Amazing, it's amazing. පුදුමයි. Right? ரத்தின கல்லில் மாணிக்க கல்லில் எங்க வைத்திருக்கிறார்? මණිකල් උන්වහන්සේ කොහෙද තබා තිබෙන්නේ? மண்ணுக்குள்ள தான் வைத்திருக்கிறார். පොළොවේ යන්න තබා තිබෙන්නේ. இரும்பு எங்க வைத்திருக்கிறார்? යකඩ කොහෙද තබා තිබෙන්නේ? மண்ணுக்குள்ள தான் வைத்திருக்கிறார். පොළොවේ යන්න තබා තිබෙන්නේ. விட்டமின்ஸ் எங்க வைத்திருக்கிறார்? විටමින්ස් කොහෙද තබා තිබෙන්නේ? மண்ணுக்குள்ள தான் வைத்திருக்கிறார். පොළොවේ යන්න තබා තිබෙන්නේ. Radius எங்க இருந்து வருகிறது? කොහෙද නිෂ්පාදනය කරන එළවලු වර්ග කොහෙන්ද පැමිණෙන්නේ? ஐஸ் எங்க இருந்து வருகிறது? අයිස් කොහෙන්ද පැමිණෙන්නේ? அரிசி ரைஸ். හාල් කොහෙන්ද පැමිණෙන්නේ? நிலத்திலிருந்து தான் வருகிறது. පොළොවේ යටින් සිට පැමිණෙන්නේ. கர்த்தர் பூமிக்கு கட்டளை கொடுத்தார். ඒක මොනවාසේ පොළොවට අඩකලසේක. Hallelujah. Hallelujah. Everything எல்லாம் மண்ணிலிருந்து தான் வருகிறது. සියල්ලම සියලු දේ පොළොවේ යටින් සිට மனுஷனை පැමිණෙන්නේ. மண்ணிலிருந்து தான் உருவாக்கினார். මනුෂ්‍යව පවුනාසේ පසෙන් තමයි සාරසේක. ஆகையினால்தான் இந்த விட்டமின்ஸ் மண்ணிலிருந்து வருகிறது. ඒ නිසා තමයි විටමින් පොළොවෙන් සිට පැමිණෙන්නේ. இம்யூன் சிஸ்டமே අපගේ ක්‍රියාක්‍රීම கோவிட்-19க்கு මේ COVID-19 එක சரியான முக்கியமான ஒன்று என்ன இம்யூன் சிஸ்டம் நோய் தடுப்பு சக்தி. ඒ අපට අවශ්‍ය වන්නේ ඒ රෝගය ප්‍රතිශක්තිකරණය තමයි. அந்த இம்யூன் சிஸ்டம் ඒ ප්‍රතිශක්තිකරණය மண்ணிலே நடந்தால் அது பெருகுமா? අපි පසවත ඇවිත්තර ඒක වැඩි වෙනවා. இன்னைக்கு நாங்கள் என்ன செய்றோம்? අද අපි කොහොමද කරන්නේ? டைல்ஸ் எல்லாம் போட்டு නිවසේ ටයිල්ස් கார்பெட் எல்லாம் போட்டு කාපට් දාලා shoes போட்டு සපත්තු හදගෙන காலில படாத படிக்கு மனுஷனை காத்து கொண்டதுனாலதான் இன்னைக்கு மனுஷனுக்கு இவ்வளவு வியாதி. වැලි මනුෂ්‍යගේ පාදේ පැමිණෙන්නේ නැතුව ආරක්ෂා කරන නිසා තමයි මෙතර රෝගී මනුෂ්‍යයාට. Right? மண்ணிலே நடந்தால் පසවත ඇවිද්දා right? நிலம் வரும் மண்ணிலே வரும் காலோடு நடந்தால் හිසු පොළවේ වැලි මත ඔබ ඇවිද්දා அவனுக்கு இருக்கிற இம்யூன் சிஸ்டம் பலப்படும். ඔබ තුල තිබෙන ප්‍රතිශක්තිකරණය ශක්තිමත් වෙනවලු. Are you with me? உமாஸ் Are you with me? உமாஸ் அந்த வயல் செய்யறவர்கள் நிலத்தில வேலை செய்யறவர்களுக்கு பலன் இருக்கிறது ஆபீஸ்ல இருக்கிறவங்களே விட. ඒක තමයි ගොවිතැන් කරන ස්ථානයේ ඒ කෙතේ වැඩ කරන්නව අයට බොහෝ ශක්තිය තියෙන කාර්යාලය වැඩ කරන්නව අයට ஏன்னு சொன்னா நேச்சுரலா எல்லாம் நிலத்தில மண்ணில இருந்த from the earth only you enrich. මන්ද සමාධර්මයෙන් තමයි ඒක පොළවෙන් සිට සෑදේ හැමෙන්නේ. මොනවාස කිව්වේ? மலையை பார்த்து சொன்னா ආදු දෙසට උනස් කිව්වා. கொடுப்பாயாக. නුඹ පළදාරන්නේ ගියා. அழுகி பெருகும்படிக்கு. බොහෝ වැඩි වෙන පිණිස. முந்தின சீரை பார்க்கலாம் பிந்தின சீரை நற்சீர் பொருந்தும். නුඹගේ ප්‍රථම කාලවලට වඩා නුඹගේ මුල් කාලවලට වඩා ඒක බොහෝ වන්නේය. Hallelujah. Hallelujah. ஆவியானவர் வரும் பொழுது ආත්මනාසෙ පැමිණෙන විටදී எங்களுக்குள்ளே ஆசீர்வாதம் வரும். අපතුල ආශිර්වාදය පැමිණෙන්නේ. அதிகாரம் 27 வசனம் சொல்லுது. ඒ පරිච්ඡේද 27 වෙනි உங்கள் වචනේ කියනවා. உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அதன்படி அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். මාගේ ආත්මය නුඹලා අතර තබා නුඹලා මාගේ පනත් ප්‍රකාර හැසිර මාගේ විනිශ්චයන් පවතින ඒවා කරන්න සලස්වන්නෙමි. Hallelujah. Hallelujah. என்ன சொல்றார்? නාසිකුමාද කියන්නේ நான் நிலத்தை ஆசீர்வதித்து මම පොළොවට ආශිර්වාද කරලා உன் இருதயத்திலே என் ஆவியை ஊற்றுவேன். නුඹතුල මාගේ ආත්මය වගුරුවන්නෙමි. அப்பொழுது என் கட்டளையிலே நடப்பாய். එවිට නුඹගේ පනත් ප්‍රකාර හැසිරෙන්නේ. பாவம் செய்ய மாட்டாய். පව් කරන්නේ නැහැ. இந்த வாசித்து பதில் எனக்கு நேரம் ඔබ போறப்ப කියලා බලන්න මට වේලාව යන නිසා உங்கள் இருதயத்திலே நான் கல்லான இருதயத்தை இது போட்டு தசையான இருதயத்தை கொடுப்பேன். ඔබගේ ගල්මේ සිත භාවකට මාංශක සිතක් දෙන්නෙමි. நவமான இருதயத்தை கொடுப்பேன். අලුත් සිතක් දෙන්නෙමි. அதுக்கு பின்பு நீங்கள் வாசிப்பீர்கள் சொன்னால் ඊට පස්සේ ඔබ කියවනවා இனிமேல் நீ ஜாதிகளுக்கு பஞ்சத்தினால் உண்டான நிந்தை அடையாதபடிக்கு உன் விருட்சத்தின் கனிகளையும் வயலின் பெண்களையும் பெருக பண்ணுவேன். මින්පත ඒ සාගතේ නින්දාව නොලබන පිස නුඹ කේත් කළ අස්වැන්න වැඩි කරන්නෙමි. என்ன நடக்குதா? මොකද සිදුවන්නේලු? கர்த்தருடைய ஆவியானவர் ஊற்றப்படும் பொழுது උන්වහන්සේ ආත්මනාසි වගුරුවන කල எங்களை வார்த்தையிலே நடக்க பண்ணுவார். උන්වහන්සේ වචනේ මත ගමන් කරන්න ஏன் සලස්වනවා. வார்த்தையிலே நடக்க வேண்டும்? ඇයි වචනේ මත ගමන් කරන්නට උනේ? செய்யாமல் கர்த்தரோடு வாழப்படி. පව නොකර උන්වහන්සේව ජීවත් වන පිණිසයි. அப்படியான ஒரு வாழ்க்கையில එසේ ජීවිතය තුළ நிந்தை அகன்று போகும்
போகும்படி தேவைகள் பஞ்சம் நீங்கி போகும். නින්දා පහවන පිණිස අපගේ අවශ්‍යතාවය සියලු දේම සමකෝණ இந்த ලබන්නේ. COVID-19 வந்ததுனாலே මේ COVID-19 පැමුණු නිසා அதை தொடர்ந்து வெட்டுக்கிளிகள் சில நாடுகளிலே வருவதனாலே අඛණ්ඩව පළඟටිය සමහර දේශයන් තුළ පැමිණෙන இவை නිසා ரெண்டு மேற்பட்டதுனாலே பஞ்சம் ஒன்று வரும் என்று உலகம் எதிர்பார்க்கும். මේ දෙකම පැමුණාව සාගතයක් දේශ තුළ පැමිණෙන එක අපි දකින්නේ. அருமையான பிள்ளையே, உன்னிடத்திலே கர்த்தர் ஒரு பொறுப்பை வைத்திருக்கிறார். යහපත් දරුවෝ නුඹ වෙත ස්වාමීන් වහන්සේ වගකීමක් ஜீவனை දීලා கொண்டு வரும் ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். ජීවනය ගෙන දෙන ආත්මය වහන්සේ ඔබ තුළ සිටින You සේක. are specially planted on this earth to bring life. ඔබ පොළොව මත තබා තිබෙන්නේ පොළොවට ජීවනය ගෙන දෙන පිණිස. Don't take it easy. ඔබ පහසුවෙන් අරගන්නට එපා. இலகுவா எடுக்க வேண்டாம். පහසුවෙන් අරගන්නට එපා. வெட்டுக்கிளிகளை மேற்கொள்றதுக்கு நீங்கள் பேசுங்கள். පළඟටිය ජයගන්න ඔබ කතා කරන්න. பஞ்சத்தை மேற்கொள்ள நாங்கள் ஆவியிலே நிறைந்து பேச வேண்டும். සාගතේ ජයගන්න අපි ආත්මයෙන් පිළිලා කතා කරන්නට ඕනේ. நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். සැබවින්ම උන්වහන්සේ ඔබට ආශිර්වාද කරන You සේක. are here for a purpose. ඔබ මෙහි සිටින අරමුණක් நீங்கள் වෙනුවෙන්ම. உலகத்திலே இருப்பது, பூமியிலே இருப்பது ஒரு நோக்கத்தோடு. ඔබ පොළොව මත සිටින අරමුණක් සඳහාමයි. நீங்கள் எந்த தேசத்திலே இருக்கிறீர்கள் என்று அல்ல. ඔබ කුමන දේශයේ සිටිනවා කියලා Those නොවේ. things are different things. ඒවා වෙනත් ஆனால் දේවල්. நீங்கள் எங்கே இருந்தாலும் එනමුත් ඔබ කොහේ இந்த සිටියත් பூமிக்கு ஜீவனை கொண்டு මේ வரும்படி පොළොවට ජීවනය ගෙන දෙන පිණිස கர்த்தர் உங்களை ஒரு ஏஜென்டாய் வைத்திருக்கிறார். උන්වහන්සේ ඔබ ඒජන්ට් කෙනෙක් ලෙස තබා තිබෙන සේක. நீங்கள் தான் இந்த ஜீவனை எடுத்துச் செல்ல வேண்டும். ඔබ තමයි මේ ජීවනය අරගෙන යන්නට If ඕනේ. you are a medical staff, ඔබ මෙඩිකල් ස්ටාෆ් කෙනෙක් නම් hospital வேலை செய்கிறீங்களா இருந்தால் හොස්පිටල් එකේ වැඩ කරනවා කෙනෙක් கர்த்தர் නම් ஜீவனை கொண்டு வரும்படி උන්වහන්සේ ජීවනය ගෙන දෙන speak පිණිස the word of God. උන්වහන්සේ වචනය ප්‍රකාශ அந்நிய කරන්න. பாஷையில பேசுங்க. අන්භාෂාවෙන් කතා அந்த කරන්න. இடத்துல ஜீவன் வரும்படி. ඒ ස්ථානයේ ජීවනය පැමිණෙන சில පිණිස வேளை medicine may fail. සමහර වෙලාවට මේ ප්‍රතිකාර පරාජිත God වෙනවා. never fails. උන්වහන්සේ කවදාවත් පරාජිත නොවන සේක. ஆவியினாலே එම பேசுங்க. නිසා කතා කරන්න. ஒவ்வொருத்தரும் பேசுங்க. සෑම කෙනෙක්ම කතා Prophesy කරන්න. பண்ணுங்க. අනාගත වාක්‍ය அந்நிய பாஷையை பேசுங்க. අන්භාෂාව කතා இது ஏதோ කරන්න. பைத்தியம் போல இருக்குன்னு நினைக்காதீர்கள். අඥානයක් ලෙස තිබෙනවා කියලා කල්පනා නොකරන්න. இது அர்த்தம் தெரியாமல் இருக்குன்னு நினைக்காதீர்கள். අර්ථයක් නොමැතිව තිබෙනවා කියලා இவை කල්පනා உங்களுடைய නොකරන්න. சிந்தனைக்கு மறைக்கப்பட்டதா இருந்தால் මේව සිතුවිල්ලට සංග වෙලා அது තිබුණා. ஆவிக்குரிய உலகத்தில் ஏதோ ஒரு மாற்றத்தை கொண்டு வருகிறது. ආත්මික ලෝකෙදී යම් වෙනසක් ஆவியினால் ගෙනෙන්නේ. அந்நிய பாஷை එම பேசுங்க. නිසා අන්භාෂාව அந்நிய කතා பாஷையில කරන්න. நிறைந்த தேவனுடைய வார்த்தையை தீர்க்கதரிசனமாய் சொல்லுங்க. අන්භාෂාවෙන් පිළිලා දෙවිනාසේ වචන අනාගත වාක්‍ය පවසන්න. கர்த்தர் கிரியப்படுவாராக. උන්වහන්සේ ක්‍රියා කරන සේක. கர்த்தர் கிரியப்படுவாராக. උන්වහන්සේ ක්‍රියා කරන සේක. கர்த்தர் கிரியப்படுவாராக. උන්වහන්සේ ක්‍රියා කරන සේක. The things of the Lord may be a foolishness to the world, උන්වහන්සේ ක්‍රියාවේ මේ ලෝකෙට අඥානය වන්නට පුළුවන්. but God moves through that. උන්වහන්සේ ඒ තුලින් තමයි ක්‍රියා කරන සේක. ஆகையினாலே நாங்கள் இந்த வழியில ஜெபிக்கிறோம். එවැනි සමය මොහොත අපි ආත්මය කරන්ට යන්නේමු. எல்லாரும் நாங்கள் எழுந்து நிற்போம். සියලු දෙනා අපි නැගිට සිටිමු. தேவன் உங்களை ஒவ்வொருவரையும் தொடும்படிக்காக දෙවියන්ස් ඔබ සැම කෙනා கேளுங்கள். ස්පර්ශ ஆண்டவரே, நான் மறக்க கூடாது ஆண்டவரே. ඉල්ලන ස්වාමී මම අමතක කරන්නට இந்த නුසුදුසුයි. பிசினஸ்ல இந்த சிந்தனையில இருந்து எடுபட்டு போக கூடாது. මගේ කාර්ය බහුලකම නිසා මගේ සිතුවිල්ලෙන් ඉවත් වන්නට සුදුසුයි. பரவ அந்நிய பாஷை பேசும். මම යාමේදී ඊමේදී අනුභාෂා කතා කරන්නට ඕනේ. ඔබගේ වචනය කතා කරන්නට ඕනේ. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ස්වාමීන් වහන්සේ பிதாவே, இந்த வேளையில உமது பிரசன்னத்துல வருகிறோம். යානි මේ මුතු இந்த වහන්සේ இடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் මේ மேலும் ස්ථානයේ අසහසන සැමත உமது වගේ அக்கினி ஊற்றப்படுவதாக. ඔබගේ ගින්න நீர் சொன்னீர் ஆண்டவரே, වග්‍රවල වස්සා ஆவியிலே ஞானஸ்நானம் பெறு. ආත්මේ බෞද්ධිස්ම அக்கினியிலே ஞானஸ்நானம் கொடுக்க நான் வந்தேன் என்று ගින්නෙන් බෞද්ධිස්ම இந்த දෙන්නට வேளையில இந்த කියා. பிள்ளைகளுக்கு மேலே ஆண்டவரே, මේ මොහොතේ මේ ஆண்டவரே, දරුවෝ நாங்கள் சொல்லுகிறோம், අපි පවසන්නේ அக்கினி உண்டாவதாக. ගින්න ඇති වේවා. ஆண்டவர்கள் உமக்குள்ள ரீபொசிஷன் பண்ணப்படுவார்களா? නැවත ඔබවහන්සේගේ ඒ තත්ත්වවල உமது வார்த்தைகளை පැමිණෙනවා. எடுத்து பேசக்கூடியதா? ඔබගේ වචනය අරන් உமது කතා வல்லமை කරනවා. ஊற்றப்படும்படி ඔබගේ காட்சி. බලය වග්‍රවල உமது පිණිස. கரம் இறங்கும்படி காட்சிபிக்கிறோம். ඔබගේ හස්තය நீர் தொடும்படி காட்சிபிக்கிறோம். தேவ வல்லமை இறங்குவதாக. உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உமது கரத்துல முற்று முழுக்க ஒப்புக்கொடுக்கிறோம். பயங்கள் அகன்று போக அக்கினி எப்பொழுதும் உங்களுக்குள்ள பற்றி எரியட்டும். ஆண்டவரே, ஆரோக்கியம் வரட்டும். சுகம் வரட்டும். விடுதலை வரட்டும். பொருளாதார கஷ்டங்கள் அகன்று போகட்டும். ஆண்டவரே, இந்த தேசத்துக்கு இந்த COVID-19 ஒரு முடிவு உண்டாவதாக. கேம்பியல்ல ஒரு மாற்றம் வருவதாக. நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஜனங்களுக்கு ஆண்டவரே, සෙනගට ස්වාමිනී ஒரு 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 மாற்றம் வாழ்க்கையில வரட்டும். ඔවුන්ගේ ජීවිතය තුළ වෙනසක් පැමිණෙන්නට உமது அக்கினியை ஊற்றும்படி காட்சிபிக்கிறோம். ඔබගේ ගින්න වග්‍රවන පිණිස நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ගුණවත් හරි
ආත්මයෙන් තුති කරන්න ප්‍රශංසා කරන්න. என்னுடைய ஜெபங்களை கேட்டபடினால் ඔබ நன்றி. වහන්සේ ඔබගේ ආත්මය ඇසූ නිසා ස්තුතියි. இந்த வழி ஆசீர்வதி. මේ මුද ආශිර්වාද කරන්න. தொடர்ந்து இவர்களோடு கூட செல்கிறார். දෙවිට ඔවුන් සමගම ඔබ වහන්සේ இவருடைய යන්න. ஆவியில் என்னை உயிர்ப்பித்தபடினால் நன்றி. ඔවුන්ගේ ආත්මය ප්‍රාණවත් වෙන්න மீண்டுமாய் நாங்கள் ස්තුතියි. இவர்களை சந்திக்கும்போது නැවත ඔවුන් මුණ ගැහෙන තුරු உமது கரம் அவர்களோடு கூட இருக்கிறது. ඔබගේ හස්තය ඔවුන් සමග තිබෙත්වා. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையான நாமத்தில் යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ බලවන්ත වුණා. ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. යාඥා කරන මේ යහපත් පියාණනි. Amen. Amen. Hallelujah. Hallelujah. உங்களுக்கு ஒரு அறிவிப்பை தர விரும்புகிறோம். ඔබට දැන්වීමක් දෙන්නට කැමති වන්නේ கிளாஸஸ் எல்லாம் முடிந்து விட்டது. අපගේ කලාවක පන්ති සියල්ල මේ நான் නිමාවයි. மீண்டுமாய் நான் நினைக்கிறேன் 6 மணிக்கு ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க போறோம். 6 o'clock. මම විශ්වාස කරන්නේ නැවත අපි සෑම දිනක්ම සවස් 6ට යාඥා කරන්න යන්නේ. ஜெபம் முடித்ததன் பின்பு යාඥා නිමා වුණෙන් පසුව கிழமையில 2 நாளைக்கு සතියකට දවස් දෙකක් லேவியராமன் புத்தகம் யாத்திராமன் புத்தகத்திலிருந்து நான் டெபனாக்களை குறித்து உங்களோட ஒரு கிளாஸை செய்ய விரும்புகிறேன். නික්මියම් පොතේ ලිවි කතාවේ සිට ඒ පූජක මණ්ඩපය ගැන මම කතා කරන්න කැමති So වන්නේ. தயவு செய்து எங்களோட தொடர்பு கொள்ளுங்கள். කරුණාකර අප සමග අමතන්න